கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். ನಾವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ 1ನೇ ಕೊರಿಂಥ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனம். ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ 1 கொரிந்தியர் 3:1. 1ನೇ ಕೊರಿಂಥ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. 1 Corinthians chapter 3 verse 1. வாசிக்கிறேன். ಓದುತ್ತೇನೆ. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தை என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ಸಹೋದರರೇ, ನಾನಂತೂ ದೇವರಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಲಾರದೆ ಪವಿತ್ರಾಂತರಿಕನು ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯದಲ್ಲಿ ಸೆಳೆಸಿಕೊಂಡವನಾಗಿಯೂ ಆಗಿರುವುದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಬೇಕಾಯಿತು. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியிலிருந்து நம்ம வேற ஒரு சத்தியத்தை பார்த்து கொண்டு வந்தோம் இல்லையா? ನಾವು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಮುಂದಿನಿಂದ ಕೂಡ ಬೇರೆ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇವೆ. என்ன பார்த்துட்டு வந்தோம்? ನಾವು ಏನು ನೋಡಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇವೆ? மெச்சூரிட்டி. ಅದಾಗಿ மெச்சூரிட்டி, இம்மெச்சூரிட்டி, அதாவது கிறிஸ்துவுக்குள் வளர்ந்த தனம். ಅದಾಗಿ ಕ್ರಿಸ್ತನೊಳಗಾಗಿ ಬೆಳೆದಂತ ತನ, வளராத தனம், ಬೆಳೆದೇ ಇರುವಂತ ತನ. நம்ம பிறக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் தெரிந்தவர்களாக பிறக்கவே இல்லை. ಅದಾಗಿ ನಾವು ಹುಟ್ಟುವಾಗ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ತಿಳಿದಂತವರಾಗಿಯೇ ನಾವು ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. பிறக்கும் போதே நடக்கல. ನಾವು ಹುಟ್ಟುವಾಗಲೇ ನಡೆಯಲಿಲ್ಲ. பிறக்கும் போதே பைக் ஓட்டல, கார் ஓட்டல. ಅದಾಗಿ ಹುಟ್ಟುವಾಗಲೇ ನಾವು ಬೈಕು ಕಾರುಗಳನ್ನು ಓಡಿಸಲಿಲ್ಲ. இல்லையா? ಹೌದಲ್ವಾ? பிறக்கும் பொழுது ஒரு குழந்தையாக ஒன்றுமே தெரியாததாக தான் பிறந்தோம் நாம். ನಾವು ಹುಟ್ಟುವಾಗ ನಾವು ಏನು ತಿಳಿಯದವರಾಗಿ ನಾವು ಹುಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆனால் அது அப்படியே இருந்து விடக்கூடாது. ಆದರೆ ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರಬಾರದು. ஆமென், ಆಮೆನ್. அதற்கு வளர்ச்சி ஒன்று அவசியமா இருக்கிறது. ಅದಕ್ಕೆ ಬೆಳವಣಿಗೆಗಳು ಬಹಳ ಅವಶ್ಯಕತೆ ಆಗಿದೆ. குழந்தையாவே இருப்பது ரொம்ப ரொம்ப தவறு. ಮಕ್ಕಳಾಗಿರುವುದು ಬಹಳ ಬಹಳ ತಪ್ಪು. ஆமென், ಆಮೆನ್. அதுக்கு வளர்ச்சி தேவை. ಅದಕ್ಕೆ ಬೆಳವಣಿಗೆ ಅಗತ್ಯವಾಗಿದೆ. பாருங்க, நம்ம சின்ன வயசுல என்ன செஞ்சோமோ, ನೋಡಿ, ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಿದ್ದೇವೆ அதை இப்பொழுது எண்ணி பார்த்தால் நமக்கு ஆபத்தா தெரியும், சிரிப்பு வரும். ಹಾಗೆ ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ಅದನ್ನು ಎನಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಅಪಾಯವಾಗಿಯೂ ನಮಗೆ ನೆನೆಸುತ್ತದೆ, ನಗುವಾಗಿಯೂ ಇದೆ. இல்லையா? ಹೌದಲ್ವಾ? சின்ன வயசுல செஞ்சதை நாம் இப்ப செய்வோமா? ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಂಥದ್ದನ್ನು ನಾವು ಈಗ ಮಾಡುತ್ತೇವಾ? பண்ண மாட்டோம். ನಾವು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அதை நினைச்சு சிரிப்போம், ಅದನ್ನು ನಾವು ನೆನೆಸಿಕೊಂಡು ನಾವು ನಗುತ್ತೇವೆ. இன்னொன்று அந்த மாதிரி செய்ய மாட்டோம் இப்ப நாம. ಹಾಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಮಾಡುವುದೂ ಇಲ್ಲ. ஏனால் அது அன்றைக்கு காமெடியா இருந்துச்சு, இன்றைக்கு அது அபாயகரமா இருக்கிறது. ನೋಡಿ, ಆ ದಿನದಲ್ಲಿ ಅದು ತಮಾಷೆಯಾಗಿತ್ತು, ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಅದು ಅಪಾಯಕರವಾಗಿದೆ. வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியம். ಆದ್ರಿಂದ ಬೆಳವಣಿಗೆ ಎಂಬುದು ಬಹಳ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அதே போலதான் கிறிஸ்தவ ஜீவியத்திலே, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕ್ರೈಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தோம். ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪುನಃ ನಾವು ಜನಿಸಿದ್ದೇವೆ. அப்புறம் என்ன தேவை அந்த குழந்தைக்கு? ಆದ್ರಿಂದ ಮಗುವಿಗೆ ಏನು ಅಗತ್ಯವಿದೆ? வளர்ச்சி அவசியமா இருக்கிறது. ಬೆಳವಣಿಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಆಗಿದೆ. ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் 40 வருஷம் ஆகியும் கூட பாத்தீங்கன்னா குழந்தையாவே இருப்பாங்க. அப்படி ನೋಡಿ, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಂಡು 30 ವರ್ಷ 40 ವರ್ಷ ಆದರೂ ಕೂಡ ಅವರು ಇನ್ನೂ ಮಗುವಿನ ರೀತಿಯಾಗೇ ಇದ್ದಾರೆ. இன்னும் குழந்தைத்தனமாவே இருப்பாங்க. பாருங்க, ಇನ್ನು ಮಗುವಿನ ತನದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ஒரு முதிர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. ಅದಾಗಿ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ, ಒಂದು ಮೆಚುರಿಟಿ ಇಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? வசனம் இல்லை, ವಾಕ್ಯವಿಲ್ಲ. அந்த வசனத்தை பழக்கத்திலே காண்பிப்பது கிடையாது. ಅದಾಗಿ ವಾಕ್ಯದ ಒಂದು ಅಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಇಲ್ಲ. இந்த கொரிந்து சபை மக்களுக்கு பவுல் எழுதுகிறார். ಈ ಕೊರಿಂಥದ ಸಭೆಗೆ ಪೌಲು ಬರೆಯುತ್ತಾರೆ. என்ன சொல்றாரு? ಏನೆಂಬುದಾಗಿ, நீங்கெல்லாம் நல்லா வளர்ந்தவங்கன்னு நினைச்சு நான் பேச வரல. ಅದಾಗಿ ನೀವೆಲ್ಲವೂ ಕೂಡ ಬಹಳವಾಗಿ ಬೆಳೆದವರು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಮಾತನಾಡಲು ಬರಲಿಲ್ಲ. நீங்க நல்லா மெச்சூர்டு ஆளு அப்படின்னு எனக்கு என்ன வரல. ಅದಾಗಿ ನೀವೆಲ್ಲ ಬಹಳ ಮೆಚೂರ್ಡ್ ಅಂತ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬರಲಿಲ್ಲ. உங்களை பார்த்தா குழந்தை மாதிரி தான் தெரியுதுன்றார். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದರೆ ಮಗುವಿನ ರೀತಿಯಾಗಿ ನನಗೆ ಕಾಣುತ್ತದೆ. மாம்சத்திற்கு உரியவர்கள், ಮಾಂಸದ ಕುರಿತಾದಂತವರು. இன்னொன்று கிறிஸ்துவுக்குள் குழந்தையாய் இருக்கிறீர்கள். ಇನ್ನೊಂದು ಕ್ರೈಸ್ತನೊಳಗಾಗಿ ಮಗುವಾಗಿದ್ದೀರಿ. ரெண்டு வார்த்தையை பவுலுக்கு பயன்படுத்துகிறார். ಎರಡು ಮಾತನ್ನು ಇಲ್ಲಿ ಪೌಲು ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. யார சொல்றாரு? ಯಾರನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ? சபை விசுவாசியை சொல்றாரு. ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. கொரிந்துவிலே இருந்த சபை விசுவாசிகள், ಕೊರಿಂಥದಲ್ಲಿದ್ದಂತ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳು, ரட்சிக்கப்பட்டவங்க, ರಕ್ಷಣೆ தேவனுடைய ಹೊಂದಿಕೊಂಡವರು, பிள்ளைகள்,
பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು. அவங்கள பார்த்து சொல்றாரு, ಅವ್ರು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உங்ககிட்ட பெரிய ஆள் கிட்ட பேசணும் போல நான் பேச வரல நானு. ನೋಡಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಲು ನಾನು ಬರಲಿಲ್ಲ. ஏன்னா நீங்க அப்படி இல்ல. ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲ. நீங்க மாம்சத்திற்கு உரியவர்களா இருக்கிறீர்கள். ನೀವು ಮಾಂಸದ ಕುರಿತಂತವರಾಗಿದ್ದೀರಿ. இரண்டாவது, நீங்க கிறிஸ்துவுக்குள் வளரவில்லை, கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்கிறீர்கள். ಎರಡನೇದಾಗಿ ನೀವು ಕ್ರಿಸ್ತನೊಳಗಾಗಿ ಇನ್ನೂ ನೀವು ಬೆಳೆಯಲಿಲ್ಲ, ನೀವು ಕ್ರಿಸ್ತನೊಳಗಾಗಿ ಇನ್ನೂ ಮಗುವಾಗಿದ್ದೀರಿ. பவுல் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன வார்த்தை இது. ನೋಡಿ, ಪೌಲನು 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆಯೇ ಹೇಳಿದಂತ ಮಾತು. அப்பவே பாருங்க, விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளராமல் இன்னும் குழந்தைகளாகவே அவர் இருக்கிறார்கள். ಆಗ ತಾನೇ ಕೂಡ ಕ್ರೈಸ್ತನೊಳಗೂ ಕೂಡ ಇನ್ನು ಕ್ರೈಸ್ತವರು ಕ್ರಿಸ್ತ ಮಗುವಿನ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಾರೆ. குழந்தைய பார்த்து இதை இது செய்யாதுன்னு சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டாங்க, கோபம் தான் வரும். ನೋಡಿ, ಆ ಮಗುವನ್ನು ನೋಡಿ ನಾವು ಇದನ್ನು ಮಾಡು, ಇದನ್ನು ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಮಗುವಿಗೆ ಕೋಪ ಬರುತ್ತೆ. அந்த மாதிரி தான் பவுல் இந்த சபை மக்களை பார்க்கிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕೂಡ ಈ ಪೌಲನು ಸಭೆಯ ಜನಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. நீங்க குழந்தையா இருக்கிறீங்க, ನೀವು ಇನ್ನೂ ಮಗುವಾಗಿದ್ದೀರಿ. ஆமா, இதை செய்யாதுன்னு சொன்னா உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க, ஆனா கோபம் தான் வருது உங்களுக்கு. ನೋಡಿ, ಇದನ್ನು ಮಾಡಿರಿ, ಇದನ್ನು ಮಾಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮಗೆ ಕೋಪನೇ ಬರುತ್ತದೆ, ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. ரெண்டாவது சொல்றாரு, ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ನಿಮಗೆ ಹಾಲು ಕುಡಿಸಿದೆನು, ಅನ್ನ ಕೊಡಲಿಲ್ಲ. ಅನ್ನ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಇನ್ನೂ ಶಕ್ತಿ ಇರಲಿಲ್ಲ, ಈಗಲಾದರೂ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ. சொல்றாரு, ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க குழந்தையா இருக்கிறீங்க, ನೀವು ಇನ್ನೂ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಿ, இன்னும் வளரல, ಇನ್ನೂ ಬೆಳೆಯಲಿಲ್ಲ. பார்த்தா இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறீங்க, ஆனா குழந்தையா தான் இருக்கிறீங்க. ನೋಡಿದ್ರೆ ಇಷ್ಟು ವರ್ಷಗಳು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದೀರಾ, ಆದ್ರೆ ನೋಡಿದರೆ ಇನ್ನು ಮಗುವಿನಾಗೆ ಇದ್ದೀರಾ. இரண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ மாம்சத்திற்கு உரியவர்களா இருக்கிறீங்க, ನೀವು ಮಾಂಸದ ಕುರಿತಂತವರಾಗಿದ್ದೀರಿ. அதனால உங்களுக்கு பாலை தான் கொடுத்தேன் நான். ಆದ್ರಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಹಾಲನ್ನೇ ಕೊಟ್ಟೆನು. பால் யாரு குடிக்கும்? ಹಾಲು ಯಾರು ಕುಡಿಯುತ್ತಾರೆ? பெரியவங்களும் குடிக்கிறாங்க, ದೊಡ್ಡವರು ಕುಡಿಯುತ್ತಾರೆ. ஆனா 3 வேளையும் பால் அவங்களுக்கு ஆகாரம் கிடையாது. ಅದಾಗೆ 3 ಹೊತ್ತು ಅವರಿಗೆ ಆಹಾರ ಹಾಲಲ್ಲ. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? சிறு குழந்தைகளுக்கு தான் பால் ஆகாரமா இருக்கிறது. ನೋಡಿ, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಹಾಲು ಆಹಾರವಾಗಿದೆ. எது வரைக்கும்? ಎಲ್ಲಿಯವರೆಗೂ? 1 வருஷம் வரைக்கும், 1 ವರ್ಷದವರೆಗೂ, 1.5 வருஷம் வரைக்கும், ಇಲ್ಲ 1.5 ವರ್ಷ. அதுக்கு மேல பாலை ஸ்டாப் பண்றாங்க, திடமான ஆகாரத்தை ஊட்ட ஆரம்பிச்சாங்க. ಅದರ ಮೇಲೆ ಹಾಲನ್ನು ಸ್ಟಾಪ್ ಮಾಡುತ್ತಾರೆ, ಗಟ್ಟಿಯಾದಂತ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இங்க பவுல் சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உங்களை பார்த்தேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಂದು ನೋಡಿದೆ, பலனே இல்ல, ನಿಮಗೆ ಬಲನೇ ಇಲ್ಲ, வளர்ச்சியே இல்ல, ಇನ್ನು ಬೆಳವಣಿಗೆನೇ ಇಲ್ಲ, குழந்தையாவே இருக்கிறீங்க, ಇನ್ನು ನೀವು ಮಕ್ಕಳಾಗೇ ಇದ್ದೀರಾ. சரி சொல்லிட்டு உங்களுக்கு பாலை ஊட்டிட்டு நான் போயிட்டேன். நானு ಆದ್ರೆ ಸರಿ ಅಂತ ಹೇಳಿ ನಿಮಗೆ ಹಾಲನ್ನು ಉಣಿಸಿ ನಾನು ಹೋದೆ. கொஞ்சம் காலம் கழிச்சு திரும்ப நான் வந்தேன். ನಾನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ನಂತರ ಪುನಃ ನಾನು ಬಂದೆ. பார்த்தா இன்னமும் நீங்க வளராம குழந்தையா தான் இருக்கிறீங்க. நீங்க ನೋಡಿದರೆ ಇನ್ನೂ ಕೂಡ ನೀವು ಬೆಳೆಯದೆ ನೀವು ಇನ್ನೂ ಮಕ್ಕಳಾಗೇ ಇದ್ದೀರಾ. அதனால மறுபடியும் உங்களுக்கு பாலையே கொடுக்கிறேன். ಆದ್ರೆ ನಾನು ಪುನಃ ನಾನು ನಿಮಗೆ ಹಾಲನ್ನೇ ಕೊಡುತ್ತೇನೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த சபை மக்கள் வளரவில்லை, இவங்க குழந்தையா இருக்காங்க என்பதற்கு எதை வச்சு பவுல் கண்டுபிடிச்சாரு? ಈ ಸಭೆಯ ಜನಗಳು ಇನ್ನೂ ಬೆಳೆಯಲೇ ಇಲ್ಲ, ಇನ್ನೂ ಮಕ್ಕಳಾಗಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾವುದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಅವರು ನೆನೆಸಿಕೊಂಡರು. சொல்றாருல பவுல் ಹೇಳಿದರಲ್ಲ, நீங்க குழந்தை, ನೀವು ಮಕ್ಕಳು, வளரவில்லை, ಇನ್ನೂ ಬೆಳೆಯಲಿಲ್ಲ, முதிர்ச்சி அடையவில்லை, சன்னத்தராகಲಿಲ್ಲ, ಇನ್ನು ಸಮೃದ್ಧರಾಗಲಿಲ್ಲ, ಸನ್ನದ್ಧರಾಗಲಿಲ್ಲ, இன்னும் குழந்தையாவே இருக்கிறீங்க, ಇನ್ನು ಮಕ್ಕಳಾಗೇ ಇದ್ದೀರಾ. அது எதை வச்சு கண்டுபிடிச்சாரு? ಅದನ್ನು ಯಾವುದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಕಂಡು ಹಿಡಿದರು? 3ஆம் வசனத்தை கவனிங்க. 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡೋಣ. இதை வச்சு தான் சொல்றாரு, நீங்க வளரவே இல்லை. ಇದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಹೇಳುತ್ತಾರೆ, ಇನ್ನೂ ನೀವು ಬೆಳೆಯಲಿಲ್ಲ. ஓகே, 3வது வசனத்தை வாசிக்கிறேன். 3ನೇ ವಾಕ್ಯ. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ಯಾಕೆಂದ್ರೆ ಇನ್ನು ಶರೀರಾಧೀಶ್ವರರಾಗಿದ್ದೀರಿ. எப்படி இருக்கீங்க? ಶರೀರಾಧೀಶ್ವ ಸ್ವಭಾವವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಿ. இன்னும் மாம்சத்திற்கு சொந்தமான ஜனமாவே இருக்கிறீங்க. ನಿಮಗೊಳಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಜಗಳಗಳು ಇರುವಲ್ಲಿ ನೀವು ಶರೀರಾಧೀನ ಸ್ವಭಾವಗಳಾಗಿದ್ದು ಕೇವಲ ನರಪ್ರಾಣಿಗಳಂತೆ ನಡೆಯುತ್ತಿರಲ್ಲವೇ? ஹலோ, கவனிச்சீங்களா? ಗಮನಿಸಿದ್ದೀರಾ? இத பார்த்துட்டு தான் பவுல் சொல்றாரு. ಇದನ್ನು ನೋಡೇ ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ. சரி, இந்த பொறாமை, இந்த பேதம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? ಈ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಭೇದ ಭಾವಗಳು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇತ್ತು? விசுவாசிகள் மத்தியிலே, ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ. அப்ப விசுவாசிகள் மத்தியிலே பொறாமை, வாக்குவாதம், பேதம் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ಆದ್ರಿಂದ ವಿಶ್ವಾಸಿಯ ಮಧ್ಯಗಳಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಭೇದ ಭಾವಗಳು ಬರುವಂತ ಅವಶ್ಯಕತೆಗಳು ಇದೆ. இது நம்ம கிட்ட இருக்குதா? ಇದು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ? பொறாமை, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, வாக்குவாதம், ಭೇದ ಭಾವ,
ಭೇದங்கள் ವೇದಗಳು ವ್ಯತ್ಯಾಸಗಳು ನಮಗೆಲ್ಲ இருக்குதாங்க ನಮ್ಮಲ್ಲಿದೆಯಾ? நம்ம ஏன்னா யாச்ச பார்த்து பொறாம போடுறோமா? ನೋಡಿ, ನಾವು ಯಾರಾದ್ರೂ ನೋಡಿ ನಾವು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುತ್ತೇವಾ? வாக்குவாதம் பண்றோமா? ವಾಗ್ದಾವ ಮಾಡುತ್ತೇವಾ? பிரிவினை பேதங்கள் நமக்குள்ள இருக்கிறதா? ಭೇದ ಭಾವನೆಗಳು ನಾವು ಮಾಡುತ್ತೇವಾ? அப்படி இருந்துச்சுன்னா ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುವುದಾದರೆ பவுல் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார் என்று இது எடுத்துக்கொள்ள வேண்டும். ನೋಡಿ, ಪೌಲ್ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿಯೂ ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. குழந்தையாவே இருக்கிறோம், ಮಕ್ಕಳಾಗೆ ಇದ್ದೀವಿ, இன்னும் வளரவே இல்லை, ಇನ್ನು ನಾವು ಬೆಳೆಯಲೇ ಇಲ್ಲ. 10 வருஷம் விசுவாசி 20 வருஷம் விசுவாசி தான், 10 ವರ್ಷ ವಿಶ್ವಾಸಿ 20 ವರ್ಷ ವಿಶ್ವಾಸಿ ಆದರೂ வளர்ச்சி இல்லை, ಇನ್ನು ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲ, முதிர்ச்சி இல்லை, ಅದಾಗಿ சன்னத்தராகಲಿಲ್ಲ, ಮೆಚೂರ್ ಇಲ್ಲ, இன்னும் குழந்தையாக இருக்கிறோம், ಇನ್ನು ಮಕ್ಕಳಾಗೆ ಇದ್ದೀರಾ. சொல்றாரு, நீங்க மாம்சத்துக்கு உரியவர்கள். ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ಇನ್ನು ಮಾಂಸದ ಕುರಿತವರಾಗಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா, ஹalleluya. அதாவது மாம்சத்துக்கு உரியவர்கள்னா பாவம் நினைச்சிட கூடாது. ನೋಡಿ, ಮಾಂಸದ ಕುರಿತಾಗಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. விசுவாசிகள் தான், ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, ಆದರೆ ஐம்புலன்களை சார்ந்து வாழ்கிறவர்கள், ದಾಗಿ ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳನ್ನು ಹಾದುಕೊಂಡು ಜೀವನ ಮಾಡುವಂತವರು. அதான் சொல்றாரு பவுல், ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತಾರೆ ಪೌಲ್. விசுவாசியை பார்த்துட்டு, நீ மாம்சம், ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ನೋಡಿ, ನೀವು ಮಾಂಸ, நீ மாம்சக்காரன், ನೀವು ಮಾಂಸಗಾರನು, மாம்சத்துக்கு உரியவர்கள், ನೀವು ಮಾಂಸಕ್ಕೆ ಕುರಿತಾದಂತವರು. அப்படி சொன்ன உடனே அவன் பாவிக்கு அர்த்தம் கிடையாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಅವನು ಪಾಪಿ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದು. மாம்சத்துக்கு உரியவர்கள், ಮಾಂಸದ ಕುರಿತಾದಂತವರು. அவன் வெறும் பாவிகள் மட்டும் இல்ல, ಅದು ಪಾಪಿಗಳು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அவிசுவாசிகளையும் குறிக்கும். ಅದು ಅವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನಾಗಿಯೂ ಕುರಿತದೆ, விசுவாசிகளுக்கும் குறிக்கும். ಅದಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕೂಡ ಆಗುತ್ತದೆ. ஏன்னா ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஐம்புலன்களை சார்ந்து வாழ்கிறவர்கள் தான் மாம்சத்திற்கு உரியவர்கள். ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡುವಂತವರೇ ಮಾಂಸದ ಕುರಿತಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ಅವಿಶ್ವಾಸಿಗೂ ಸೆಟ್ ಆಗುದು, ವಿಶ್ವಾಸಿಗೂ ಸೆಟ್ ಆಗುದು. ನೋಡಿ, ಅದು ಅವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமான பகையாய் அது இருக்கிறது, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದಂತಹ ಹಗೆತನವಾಗಿದೆ. ஆமென், ಆಮೆನ್. நம்முடைய ஐம்புலன்கள், ನಮ್ಮ ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳು, ಕಣ್ಣು, ಕಾದು, ಕಿವಿ, ಬಾಯಿ, ಮೂಗು, ಟಚಿಂಗ್, ತೊಡುವುದು, ಮುಟ್ಟುವಂತ ಕಾರ್ಯಗಳು, ಇதை ಸಾರ್ದು ஒரு விசுவாசி வாழ்கிறான் என்றால், ಇದನ್ನು ಹಾತುಕೊಂಡು ವಿಶ್ವಾಸಿ ಜೀವನ ಮಾಡುವುದಾದರೆ, ಕಣ್ಣು ಪಾಕದು, ಕಣ್ಣು ನೋಡುತ್ತೆ, ಕಾದು ಕೇಳುತ್ತೆ, ಕಿವಿ ಕೇಳುತ್ತೆ, எக்ஸ்ரே ரிப்போர்ட், ಸ್ಕ್ಯಾನ್ ರಿಪೋರ್ಟ್, ಎಕ್ಸ್ರೇ ರಿಪೋರ್ಟ್, ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ ಎಲ್ಲ ಪಾಕದು ಕಣ್ಣು. ನೋಡಿ, ಎಲ್ಲವೂ ಕೂಡ ನೋಡುತ್ತದೆ ಕಣ್ಣು. ಅಯ್ಯೋ இப்படி ஆயிடுச்சாமே, ಅಯ್ಯಯ್ಯೋ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಯ್ತಲ್ಲ, ಅಯ್ಯೋ இந்த மாதிரி வர போகுதாமே, ಅಯ್ಯೋ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರಲಿದೆಯಲ್ಲ, ರಿಪೋರ್ಟ್ இப்படி சொல்லுதே, ನೋಡಿ ರಿಪೋರ್ಟ್ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದಲ್ಲ, ಅವರು அப்படி சொன்னாரே, ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ನ್ಯೂಸ್ இப்படி சொல்லுதே, ನ್ಯೂಸ್ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದಲ್ಲ. இந்த ஐம்புலன்களை சார்ந்து வாழ்க்கையை நீ அமைத்து கொண்டாய் என்றால், ಈ ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳನ್ನು ಹಾದುಕೊಂಡು ನೀವು ಜೀವನ ಮಾಡುವುದೇ ಆದರೆ, ಕೊಡಂದೆ ಮಗು வளரவில்லை, ಇನ್ನೂ ಬೆಳೆಯಲಿಲ್ಲ. ಯಾರು வளர்ந்தவங்க, ಯಾರು ಬೆಳೆದಂತವರು, ಯಾರು ಕ್ರಿಸ್ತುவுக்குள் நல்ல பூரண வளர்ச்சி பெற்றவர்கள், ಯಾರು ಕ್ರಿಸ್ತನೊಳಗಾಗಿ ಸನ್ನದ್ಧರಾದಂತವರು, கண்ணு பார்த்தாலும் காது கேட்டாலும், ಕಣ್ಣು ನೋಡಿದರು, ಕಿವಿ ಕೇಳಿದರು, ಅದು எனக்கு நடக்காது, ಅದು ನನಗೆ ನಡೆಯುವುದೇ ಇಲ್ಲ. ಕ್ರಿಸ್ತುவுக்குள் இருக்கிறேன், ನಾನು ಕ್ರಿಸ್ತನೊಳಗಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು ಆಬ್ರಹಾಮುக்குள்ள ಆಶೀರ್ವದಿக்கப்பட்டிருக்கிறேன், ನಾನು ಅಬ್ರಹಾಮನೊಳಗಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, சாபம் எனக்கு கிடையாது, ಶಾಪ ನನಗಿಲ್ಲ, ವ್ಯಾಧಿ எனக்கு கிடையாது, ವ್ಯಾಧಿ ನನಗಿಲ್ಲ, ತೋல்வி எனக்கு கிடையாது, ಸೋಲೆ ನನಗಿಲ್ಲ, ದರಿದ್ರವೇ எனக்கு கிடையாது, ದರಿದ್ರವೇ ನನಗಿಲ್ಲ, ನಾನು ಜಯಿப்பேன், மேலே வருவேன், ನಾನು ಜಯಿಸುತ್ತೇನೆ, ನಾನು ಮೇಲೆ ಬರುತ್ತೇನೆ. ಅವನು ಐಂಪುಲನ ಸಾರ್ದು ವಾಳಲ್ಲ, ಆದ್ರಿಂದ ನಾನು ಪಂಚೇಂದ್ರನನ್ನು ಕೊಂಡು ಆದುಕೊಂಡು ನಾನು ಜೀವನ ಮಾಡಲಿಲ್ಲ. ಅವನ ಪೂರ್ಣ ಪುರುಷನ್, ಅವನೇ ಪೂರ್ಣ ಪುರುಷನಾಗಿದ್ದಾನೆ, ವளர்ச்சி பெற்றவன், ಸದ್ದನ್ನನಾದಂತ ಮನುಷ್ಯನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ವಚನ தெரியுது, ವಾಕ್ಯ ತಿಳಿಯುತ್ತದೆ, ಅದರಪடியே வாழ்க்கையை அமைக்கிறான், ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿತವನ್ನು ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಐಂಪುಲನ್ಗಳು என்ன ಕಾಣ್ಬಿತ್ತಾலும் அதை ಏற்க ಮறுக்கிறான். ಈ ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳು ನಮಗೆ ಏನೇ ತೋರಿಸಿದ್ರು ಅದರ ಪ್ರಕಾರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವನು ಜೀವನ ಮಾಡುತ್ತಾನೆ. ಅದಕ್ಕೆ தான் சொல்றாரு, ವಚನத்துல வளருங்கள், ಅದಕ್ಕಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೆಯಿರಿ. ವಚನத்துல வளர ನೀವು ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಾ ஐம்புலன்களை நீ ஆளுகை செய்வாய், ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳನ್ನು ನೀವೆಲ್ಲ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತೀರಾ. ವಾರ್ತೆಗೆ ಕೀழாக ಓ 5 ಸೆನ್ಸ್ கொண்டு வருவாய், ವಾಕ್ಯದ ಕೆಳಗಾಗಿ ನಿಮ್ಮ 5 ಸೆನ್ಸ್ ಅನ್ನು ನೀವು ಕೆಳಗಡೆ ಕೊಂಡು ಬರುತ್ತೀರಾ. ವಾರ್ತೆಯಲ್ಲಿ வளரவில்லை என்றால், ನೀವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇನ್ನೂ ನೀವು ಬೆಳೆಯಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ, ಸತ್ಯ தெரியவில்லை என்றால், ನಿಮಗೆ ಸತ್ಯ ತಿಳಿಯಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ, ஐம்புலன் உன்னை ஆளுகை செய்யும், ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತದೆ, ಅದು உனக்கு ராஜாவை போல இருக்கும், ಅದು ನಿಮಗೆ ರಾಜನ ರೀತಿಯಾಗಿ ಇರುತ್ತದೆ, ಅದು என்னவெல்லாம் செய்ய சொல்லுதோ ಅದೆல்லாம் போய் செய்கிற ஒரு அடிமையை போல நீ மாறி
மாறிவிடுவாய். ಅದು ಏನೆಲ್ಲ ಹೇಳುತ್ತದೋ ಅದನ್ನು ಮಾಡುವಂತ ಒಂದು ದಾಸರಾಗಿ ನೀವು ಬದಲಾಗುತ್ತೀರಾ. இது மாற வேண்டும் என்றால் ಇದು ಬದಲಾಗಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದರೆ வார்த்தை, ವಾಕ್ಯ, சத்தியம், ಸತ್ಯ, வெளிப்பாடு, ಪ್ರಕಟಣೆಗಳು இவைகளினாலே நீ நிரம்ப வேண்டும். ಇವುಗಳಿಂದಲೂ ಕೂಡ ನೀವು ಬಹಳವಾಗಿ ತುಂಬಬೇಕು. அது என்ன பண்ணுது? ಅದೇನು ಮಾಡುತ್ತದೆ? 5 சென்ஸ் ಕಂಟ್ರೋಲ್ கொண்டு வருது. ನಿಮ್ಮ ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ಗೆ ಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. எப்படி பாவம் செய்றான்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ? எப்படி விபச்சாரம்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ವ್ಯಭಿಚಾರ? எப்படி கொலை? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕೊಲೆ? எப்படி திருடு? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಳ್ಳತನ? எப்படி பாவம் செய்றாங்க? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾರೆ? பிசாசு ಸೈತಾನನು நம்முடைய ஐம்புலன்களை பயன்படுத்தி பாவம் செய்ய வைக்கிறான். ನಮ್ಮ ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳನ್ನು ಕೂಡ ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಿಕೊಂಡು ಪಾಪವನ್ನು ಮಾಡುವಂತೆ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. அதான் கேட் வழி. ಅದುವೇ ಗೇಟು ಮಾರ್ಗವಾಗಿದೆ. ஐம்புலன்களை அவன் பயன்படுத்துகிறான். ಅವನು ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳನ್ನು ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஐம்புலன் தேவன் கொடுத்தது நன்மைக்காய் கர்த்தர் கொடுத்தார். ನೋಡಿ, ಈ ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳು ಕೂಡ ದೇವರು ಕೊಟ್ಟದ್ದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ. ஆசீர்வாதம் தான் அது. ಆಶೀರ್ವಾದನೆ ಅದು. பாவத்து நிமித்தமாக, ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ இதுவும் இதனாலே தாக்கப்பட்டு விட்டது. ಇದು ಬಹಳವಾಗಿ ತಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. பாவத்து நிமித்தம் இது அடிபட்டு போனது. ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಇದು ಹಳಿದು ಹೋಗಿದೆ. அழிது போல ஒரு அட்டாக் ஆச்சு. ಅದಾಗೆ ಒಂದು ಅಟ್ಯಾಕ್ ಆಗಿದೆ. அட்டாக் அடி, ஒரு அடி உடைத்து. ಒಂದು ಹೊಡೆತ ಉಂಟಾಗಿದೆ. பாவத்து நிமித்தம் ஐம்புலன்களின் மேலேயும் ஒரு அடி. ನೋಡಿ, ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳು ಕೂಡ ಒಂದು ಹೊಡೆತ ಉಂಟಾಗಿದೆ. இப்ப பிசாசை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ಈಗ ಸೈತಾನನು ಅದನ್ನು ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. நம்ம பாட்டி ஏவாள் எப்படி பாவத்துல விழுந்தாங்க? ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ಅವ್ವಾಳಲು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಳು? இந்த ஐம்புலனை வழியா பயன்படுத்தி தான் அவளை பாவத்துல விழ செய்தான். ಈ ಪಂಚೇಂದ್ರಿಯನೇ ತೋರಿಸೇ ಅವಳು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಳು. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமாக சாப்பிடு. ನೋಡುವುದಕ್ಕೆ ಸುಂದರವಾಗಿಯೂ ರಮ್ಯವಾಗೂ ಇದೆ, ಇದನ್ನು ತಿನ್ನು. உன் கண்கள் திறக்கப்படும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳೆಲ್ಲವೂ ಕೂಡ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತವೆ. தேவனை போல மாறி விடுவாய். ನೀನು ದೇವರ ರೀತಿಯಾಗಿ ಆಗುತ್ತೀರಿ. நம்ம என்ன சொல்லி இருக்கணும்? ಆದ್ರೆ ಈ ತಾಯಿ ಏನ್ ಹೇಳಿರಬೇಕಾಗಿತ್ತು? ஆல்ரெடி தேவனை போல தான் இருக்கிறேன். ನಾನು ಪ್ರಾರಂಭಿಕವಾಗಿ ದೇವರ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದೇನೆ. தேவன் அவரை போல தான் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ದೇವರು ಅವರ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஐம்புலன்களை பயன்படுத்தி தான் உள்ள நுழைஞ்சான் பிசாசு. ನೋಡಿ, ಪಂಚೇಂದ್ರಿಯಗಳನ್ನೇ ಅವನು ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಿಕೊಂಡು ಸೈತಾನನು ಒಳ ನುಗ್ಗಿದನು. வார்த்தையிலே வளர வேண்டும். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. ಇಂದು ಅದುವೇ ದೊಡ್ಡ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಾಗಿದೆ. கையில ஒன்று வச்சுட்டு இருக்கிறோம். ನಾವೊಂದು ಕೈಲೊಂದು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇವೆ. நல்லதுதான் ஃபோன். ಫೋನ್ ಒಳ್ಳೆಯದೇ. ಆದರೆ எதுக்கு நீங்க நிறைய நேரத்தை ಅದು கொடுக்குறீங்க? ನೋಡಿ, ಯಾವುದಕ್ಕೆ ಬಹಳವಾದಂತ ಸಮಯವನ್ನು ನೀವು ಕೊಡುತ್ತೀರಾ? இது எடுத்தா செல்போன் எடுத்தா, ಸೆಲ್ಫೋನ್ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ உங்க நேரங்கள் எதுக்கு அதிகமாய் செலவிடப்படுகிறது? ನಿಮ್ಮ ಸಮಯಗಳು ಯಾವುದಕ್ಕೆ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿರುತ್ತೆ? ಲೌಕಿಕ ಮೀಡಿಯಾವುಕಾ ಆವಿಕುರಿಯ ಮೀಡಿಯಾವುಕಾ? ನೋಡಿ, ಲೌಕಿಕ ವಿಡಿಯೋಗ ಇಲ್ಲ ಆತ್ಮಿಕ ವಿಡಿಯೋಗ? ಮೀಡಿಯಾಗ ಸರಿಯಾ? ಲೌಕಿಕ ಮೀಡಿಯಾக்கள். ನೋಡಿ, ಲೌಕಿಕ ಮೀಡಿಯಾ, ஆவிக்குரிய மீடியாஸ், ஆத்மிக மீடியா ரெண்டு இருக்குது. ನೋಡಿ, ಎರಡಿದೆ. இந்த ரெண்டுல எதுக்கு நாம அதிகமாய் செலவு கொடுக்க நேரங்களை கொடுக்கிறோம்? ನಾವು ಎರಡಕ್ಕೆ ಯಾವುದಕ್ಕೆ ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಸಮಯವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ? ಲೌಕಿಕ ಮೀಡಿಯಾவுக்கு தான் காலை மாலை ராத்திரி ஃபுல்லா பார்த்து கொண்டிருக்கிறோம். ಲೌಕಿಕ ಮೀಡಿಯಾಗೋಸ್ಕರವಾಗಿ ಬೆಳಗಿನ ಜಾವ, ಮಧ್ಯಾಹ್ನ, ರಾತ್ರಿಯ ಸಮಯಗಳು ನಾವು ಸಮಯವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ. ஆவிக்குரிய மீடியாக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 1 மணிக்கு மட்டும் தான். ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಕ್ಕೆ ಭಾನುವಾರ ಒಂದೇ ದಿವಸ ಮಾತ್ರ, அவள்தான் ಅಷ್ಟೇ. ஞாயிற்றுக்கிழமை 1 hour தான் செல்போன் எடுக்கிறோம், லைவ் பார்க்கிறோம், மூடுறோம். ನೋಡಿ, ಭಾನುವಾರ ಮಾತ್ರ ಸೆಲ್ ಫೋನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಆತ್ಮಿಕ ಮೀಡಿಯಾವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, ಅಷ್ಟೇ, ಮುಗಿಯಿತು. மற்ற காரியங்களுக்கு, ಮತ್ತೆ ಕಾರ್ಯಗಳಿಗೆ, உலக பிரகாரமான காரியங்களுக்கு, லோக ಪ್ರಕಾರವಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳಿಗೆ மற்ற நேரங்களை எல்லாம் செலவழிக்கிறோம். மற்ற எல்லா ಸಮಯವನ್ನು ನಾವು ಕಳೆಯುತ್ತೇವೆ. அப்ப எண்ணி பாருங்க, நீங்க எதுல அதிகமாய் வளர்ந்திருப்பீர்கள்? ಆದ್ರಿಂದ ನೀವು ಎಣಿಸಿ ನೋಡಿದ್ರೆ ಯಾವುದಲ್ಲಿ ಬಹಳವಾಗಿ ನೀವು ಬೆಳೆದಿದ್ದೀರಾ? ಇನ್ನೊಂದು எண்ணி பாருங்க, எதுல இன்னும் அதிகமா வளரவில்லை என்று எண்ணி பாருங்கள். ಇನ್ನೊಂದು, ನೀವು ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ಯಾವುದರಲ್ಲಿ ಇನ್ನೂ ಬೆಳೆಯಲಿಲ್ಲ. பவுல் சொல்றாரு, ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் உங்களுக்குள்ள பொறாமை இருக்குது, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿದೆ, வாக்குவாதம் இருக்குது, ಭೇದಗಳಿದೆ. ஆகையால நீங்க இன்னும் சைல்டிஷ், இன்னும் குழந்தையாவே நீங்க ಆದ್ರಿಂದ ನೀವು ಇನ್ನೂ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗೇ ಇದ್ದೀರಾ. வாக்குவாதம், பொறாமை, ವಾಗ್ವಾದ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. திருப்போம் நீதிமொழிகள் 13ல ನಾವು ತೆಗೆಸಿಕೊಳ್ಳೋಣ. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 13:10. Book of Proverbs chapter 13 verse 10. ಜ್ಞಾನೋಕ್ತಿಯ ಪುಸ್ತಕಗಳು 13:10 வாசிக்கிறேன், ಓದುತ್ತೇನೆ. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ಹೆಮ್ಮೆಯ ಫಲವು ಕಲಹವೇ. என்னங்க ಏನದು? வாது, கலகம். ಕಲಹ.
வாது ஏன் உண்டாகுது? ಕಲಹ ಯಾಕೆ ಉಂಟಾಗುತ್ತೆ? சும்மா உண்டாகல, ಸುಮ್ಮನೆ ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. அது ಅಡಿಯ வேர், அது ரூட் காஸ் அவர் சொல்றாரு பாருங்க. ಹಾಗಾಗಿ ಆ ಬೇರಿನ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ಎದನಾಲ ವಾದ ಉಂಟಾಗುತ್ತದೆ? ಯಾವುದರಿಂದ ಕಲಹ ಉಂಟಾಗುತ್ತದೆ? ವಾಗ್ವಾದ ಉಂಟಾಗುತ್ತದೆ? ಯಾಕೆ ಆ ವಾಗ್ದಾನಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ? ಅಹದ್ದಯಿನಾಲೆ, ಅದಾಗಿ ಹೆಮ್ಮೆಯಿಂದ, பெருமையின் நிமித்தமாக தான் வாக்குவாதம், பிரிவினை, பேதங்கள் உண்டாகிறது. ಹೆಮ್ಮೆಯಿಂದಲೇ ಕೂಡ ಮಾತುಗಳು ಹಗೆತನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ಇದು ಯಾರಿಗೆ ಉಂಟಾகும்? ಇದು ಯಾರಿಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ? குழந்தைகளுக்கு, ಮಕ್ಕಳಿಗೆ. வளர்ச்சி பெற்றவன் பெருமையில இருக்கவே மாட்டான். ಅದಾಗಿ ಬೆಳೆದಂತ ನಿಂತದವನು ಅದರಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. பெருமையில வாழ மாட்டான். ಅವನು ಹೆಮ್ಮೆಯಲ್ಲಿ ಬಾಳುವುದಿಲ್ಲ. ಯಾರು? வளர்ந்தவன், ಬೆಳೆದಂತವನು. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಯ್ತಾ? பெருமையினாலதான் வாக்குவாதம் ಸಂಭವಿಸುತ್ತದೆ. ಹೆಮ್ಮೆಯಿಂದಲೇ ಕೂಡ ಮಾತಿಗೂ ಹೆಮ್ಮೆ ಕಲಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்படியே 1 கொரிந்தியர் 3 திருப்பிக் கொள்வோம். ನಾವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. 1ನೇ ಕೊರಿಂಥ 3 4வது வசனம் பார்ப்போம். இப்ப 4ನೇ ವಾಕ್ಯ ನೋಡೋಣ. 1 கொரிந்தியர் 3ல இப்ப 4வது வசனம் பார்ப்போம். 1ನೇ ಕೊರಿಂಥ 3 4 1 2 3 பார்த்தோம். 1 2 3 ನೋಡಿದ್ದು. இப்போது 4வது வசனம் 4ನೇ ವಾಕ್ಯ. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு ಉರಿಯವர்கள் அல்லவா? ಒಬ್ಬನು ನಾನು ಪೌಲನವನು ಎಂದು ಮತ್ತೊಬ್ಬನು ನಾನು ಅಪೊಸ್ತಲನವನು ಎಂದು ಹೇಳುತ್ತಿರುವಾಗ ನೀವು ಕೇವಲ ನರಪ್ರಾಣಿಗಳಾಗಿದ್ದೀರಷ್ಟೇ. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க பவுல். ನೋಡಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಪೌಲರು. ஏனா கொரிந்தி சபையில பிரிவினை. ನೋಡಿ ಕೊರಿಂಥ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬೇರ್ಪಡುವಿಕೆ. என்னன்னா ಏನು? ನಾವು ಒಂದು அப்போலೋ சேர்ந்தவங்க, ನಾವೆಲ್ಲ ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ಸೇರಿದಂತವರು. அப்போலೋ ಅದು ವಾಸಿಗೆ ನನಗೆ ವಚನ ವಾಸಿಗೆ. ನಾವು ಪೌಲನೆಂಬುವನು ಎಂದು ಮತ್ತೊಬ್ಬನು ನಾನು ಅಪೊಲೋಸ್. சொல்லுங்க ಅಪೊಲೋಸ್. ಹೇಳಿರಿ ಅಪೊಲೋಸ್. அவர் ஒரு ஊழியக்காரர். ಅದು ಅವರೊಬ್ಬ ಸೇವಕರು. சபையில அந்த காலத்துல அவர் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார். ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು. சொல்றாங்க, மக்கள் விசுவாசிகள் சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ, நாங்க இந்த ஏன் லீடர் வந்து, ஏன் தலைவர் வந்து, ஏன் ஊழியக்காரர் வந்து பவுல், நாங்கள் அவரை சேர்ந்தவர்கள். ಈ ಪೌಲು ಬಂದು, ನಮ್ಮ ಲೀಡರ್ ಬಂದು, ನಮ್ಮ பவுல் இல்ல இருங்க, மக்கள் சொல்றாங்க, ಜನಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ, நாங்கள் பவுலை சேர்ந்தவர்கள், ನಾವು ಪೌಲನ್ನು ಸೇರಿದಂತವರು. அதே சபையில் இருக்கிற இன்னொரு பாட்டு சொல்லுது, ಅದೇ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಇನ್ನೊಂದು ಭಾಗ ಜನ ಹೇಳುತ್ತಾರೆ, நாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள், ನಾವು ಅಪೊಲೋನವರನ್ನು ಸೇರಿದಂತವರು. அங்க என்ன உண்டாகுதப்பாங்க? ಆಗ ಏನು ಉಂಟಾಗುತ್ತದಲ್ಲಿ? பிரிவு, ಬೇರ್ಪಡುವಿಕೆ, பிரிவினை, ಬೇರ್ಪಡುವಿಕೆ. அப்ப பவுல் சொல்றாரு, ಆದ್ದರಿಂದ ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா நீங்க இன்னும் குழந்தையாவே இருக்கிறீங்க, நீங்க இன்னும் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். ಇದೆಲ್ಲ ನಡೆಯುವುದು ನೋಡುತ್ತಿದ್ದರೆ ನೀವು ಇನ್ನೂ ಮಕ್ಕಳಾಗೇ ಇದ್ದೀರಿ, ನೀವು ಮಾಂಸದ ಕುರಿತವರಾಗೇ ಇದ್ದೀರಾ, வளரவே இல்ல, ಇನ್ನೂ ಬೆಳೆಯಲೇ ಇಲ್ಲ. நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், ನಾನು ಪೌಲಿಗೆ ಸೇರಿದಂತವನು, ನಾನು ಅಪೊಲೋಸನಿಗೆ ಸೇರಿದಂತವನು. அப்ப இதெல்லாம் பார்த்தா இங்க வளர்ச்சியே இல்ல உங்களுக்குன்றாரு. ಇದೆಲ್ಲ ನೋಡಿದರೆ ನಿಮಗೆ ಇನ್ನೊಳಗೆ ಇನ್ನ ಬೆಳವಣಿಗೆನೇ ಇಲ್ಲ. அப்புறம் விளக்குறாரு பாருங்க, ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர்கள் தானே. ಹಾಗಾದರೆ ಅಪೊಲೋಸನು ಏನು, ಪೌಲನು ಏನು? ಅವರು ಸೇವಕರು, ಅವರ ಮುಖಾಂತರ ನೀವು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬುವರಾಗಿದ್ದೀರಿ. அவள்தான், ಅಷ್ಟೇ. ஹalleluya, ஹalleluya. நான் பவுலை சேர்ந்தவன், ನಾನು ಪೌಲನನ್ನು ಸೇರಿದಂತವನು, அப்பல்லோவை சேர்ந்தவன், ನಾನು ಅಪೊಲೋನನ್ನು ಸೇರಿದಂತವನು, பேதுருவை சேர்ந்தவன், ನಾನು ಪೇತ್ರನನ್ನು ಸೇರಿದಂತವನು, யோவானை சேர்ந்தவன், ನಾನು ಯೋಹಾನನ್ನು ಸೇರಿದಂತವನು, சாலமோனை சேர்ந்தவன், ನಾನು ಸಾಲೋಮನನ್ನು ಸೇರಿದಂತವನು. பவுல் சொல்றாரு, ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, அவங்கள யாரு? ಅವರುಗಳೆಲ್ಲ ಯಾರು? பவுல் யாரு, அப்பல்லோ யாரு? ಪೌಲ್ ಯಾರು, ಅಪೊಲೋನ ಯಾರು? பேதுரு யாரு, பேதுரு யாரு, யோவான் யாரு, யோவான் யாரு, யாக்கோபு யாரு, யாக்கோபு யாரு? எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்த ஊழியக்காரர்கள் தானே. ಎಲ್ಲರೂ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಸೇವಕರು ತಾನೇ. அவர்கள் நிமித்தம் உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்பட போகிறது, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸಗಳು ಬಹಳ ಅಭಿವೃದ್ಧಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நன்மைக்காய் நான் கொடுத்த ஊழியக்காரர்கள் அவ்வளவுதான்றார் அவர். ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಕೊಟ್ಟಂತ ಸೇವಕರು. ஆனா இவங்க என்ன எடுத்துக்கறாங்க? ಆದ್ರೆ ಇವರೇನು ಎಂಬುದಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡರು, பிரிச்சிட்டாங்க. அப்படியே ಅದನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದರು. சபையில பிரிவு உண்டாகி விட்டது, ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬೇರ್ಪಡಿಕೆ ಉಂಟಾಯಿತು. ஒரே கூட்டம் தான், ஒரே சபை தான், ಒಂದೇ ಕೂಟ, ಒಂದೇ ಸಭೆನೇ, ಎಲ್ಲ ஒண்ணு கூடுறாங்க, ಎಲ್ಲ ಒಂದುಗೂಡುತ್ತಾರೆ. உள்ள பிரிவு இருக்கிறது. ಆದರೆ ಅವರೊಳಗಾಗಿ ಬೇರ್ಪಡಿಕೆ ಉಂಟಾಯಿತು. அவள அப்போலோ சேர்ந்த கூட்டம், ನಾವೆಲ್ಲ ಅಪೊಸ್ತಲರು ಸೇರಿದಂತ ಕೂಟ, பவுல சேர்ந்த கூட்டம், ನಾವೆಲ್ಲ ಪೌಲನು ಸೇರಿದಂತ ಕೂಟಗಳು. பிரச்சனை இருக்குது சபையில, ಸಭೆಯಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇದೆ. ஏன் உண்டாச்சு? ಯಾಕೆ ಉಂಟಾಯಿತು? வளரவில்லை, ಬೆಳೆಯಲಿಲ್ಲ.
இன்னும் குழந்தையாவே இருக்கிறாங்க, ಇನ್ನು ಮಕ್ಕಳಾಗೆ ಇದ್ದಾರೆ, வசனத்துல இன்னும் பழக்கம் உண்டாகவில்லை. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಕೂಡ ಅವರಿಗೆ ಅಭ್ಯಾಸ ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. சொல்றார் ஆண்டவர், இதெல்லாம் நான் கொடுத்த ஊழியக்காரங்க உங்களுக்கு. ಅದರಿಂದ ಹೇಳುತ್ತಾರೆ, ಇದೆಲ್ಲ ಕೂಡ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಕೊಟ್ಟಂತ ಸೇವಕರು. அப்புறம் இன்னும் விளக்குறாரு பாருங்க, ಇನ್ನೂ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே வெளியே செய்தார். 6 ಅವರು ಸೇವೆ ಮಾಡುವರಾಗಿದ್ದಾರೆ. ಅಪರ ನಾನು ಸಸಿಯನ್ನು ನೆಟ್ಟೆನು, ಅಪರ ಅಪೋಲೋಸನು ನೀರು ಹುಯ್ದನು, ಅಪರ ಆದರೆ ಬೆಳೆಸುತ್ತಾ ಬಂದವರು ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பவுல் நட்டாரா, ಪೌಲು ನೆಟ್ಟರು, அப்பல்லோ தண்ணி ஊத்துனாரா, ಅಪೋಲರು ನೀರನ್ನು ಹಾಯಿದರು. அதான் இவங்க வேலை. ಅಷ್ಟೇ ಇವರ ಕೆಲಸ. வெளியே செய்கிறவர் தேவன். ಬೆಳೆಯುವಂತೆ ಮಾರ್ಪಡಿಸಿದಂತವರು ದೇವರು. ஆகையால நீங்க என்ன அப்பல்லோ சேர்ந்தவர் சொல்றீங்க, நீங்க என்ன பவுல சேர்ந்தவர் சொல்றீங்க. ಆದ್ರಿಂದ ನೀವೇನೋ ಅಪೋಲೋ ಸೇರಿದಂತವರು, ನಾನು ಪೌಲನು ಸೇರಿದಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳುತ್ತೀರಲ್ಲ. ரெண்டு பேரும் நான் யூஸ் பண்றேன், ಇಬ್ಬರನ್ನು ನಾನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. உங்களுக்கு ஊழியக்காரனை கொடுத்துக்கிறேன், நான் ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಸೇವಕನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ஊழியக்காரர்களாய் கொடுத்திருக்கிறேன். ಸೇವಕர்களಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ அவங்க ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. வார்த்தையை போதிக்கிறாங்க, ಅವರು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. விதையை நடுறா, ಒಬ್ಬನು ಬೀಜವನ್ನು ನೆಟ್ಟುತ್ತಾನೆ, தண்ணீரை பாய்ச்சுறா, ಒಬ್ಬನು ನೀರನ್ನು ಹಾಯುತ್ತಾನೆ, நான் வெளியே செய்கிறேன், நான் ಬೆಳೆಯ ಮಾಡುತ್ತೇನೆ. அப்புறம் 7ஆம் வசனம் பாருங்க, 7ನೇ ವಾಕ್ಯ, அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். ನೀರು ಹುಯ್ಯುವನಾಗಲಿ ವಿಶೇಷವಾದವನಲ್ಲ, இல்ல ಬೆಳೆಸುವ ದೇವರ ವಿಶೇಷವಾದವರು. இல்ல மறுபடியும் ஒரு வார்த்தை விட்டீங்க நீங்க. ದೇವರು ಹೀಗಿರಲಾಗಿ ನೆಡುವವನಾಗಲಿ நடுவனாகಲಿ ನೀರು ಹುಯ್ಯುವನಾಗಲಿ ವಿಶೇಷವಾದವನಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? ನಿಮಗೆ ತಿಳಿಯಿತಾ? நடுகிறவனாயும் ஒண்ணும் கிடையாது, ಬಿತ್ತುವನಾಗಲೂ ಒಂದು ಇಲ್ಲ, தண்ணி ஊத்துறவனும் ஒண்ணும் கிடையாது, ನೀರು ಹಾಯಿಸುವನಾಗಿಯೂ ಒಬ್ಬನು ಇಲ್ಲ, ಏನು ಇಲ್ಲ. வெளியே செய்கிறவர் தேவன், அந்த மேட்டரை பாருன்றார். ನೋಡಿ, ಬೆಳೆಸುವಂತ ದೇವರು, ಆ ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನು ನೋಡಿರಿ. என்ன பிரச்சனை இந்த சபையில? ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನು ಒಂದು ಸಮಸ್ಯೆ, ஒரே சபை, ಒಂದೇ ಸಭೆ, ஆனா கூட்டம் பிரியுது. ಆದರೆ ಗುಂಪು ಬೇರ್ಪಡುತ್ತದೆ. என்ன கூட்டம் கூட்டமா பிரியுது? ಯಾವ ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಬೇರ್ಪಡುತ್ತದೆ? அவங்க ಇಷ್ಟமான போதகரை ಚೂಸ್ பண்ணிக்கிட்டு நாங்க அவங்கள சார்ந்தவங்க, நாங்க இவங்கள சார்ந்தவங்க, ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾದಂತಹ ಬೋಧಕರುಗಳನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ನಾವು ಈ ಗುಂಪಿಗೆ ಸೇರಿದಂತವರು, ನಾವು ಆ ಗುಂಪಿಗೆ ಸೇರಿದಂತವರು. நாங்கலாம் பவுல் டீம், ನಾವೆಲ್ಲ ಪೌಲ್ ಟೀಮ್, நான் அப்போலோஸ் டீம், ನಾವು ಅಪೋಲೋಸ್ ಟೀಮ್, நாங்க பேதுரு டீம், ನಾನು ಪೇತ್ರನ ಟೀಮ್. ஆண்டவர் பார்க்கறார், சரியில்லையே இது. ಅದಾಗಿ ದೇವರು ನೋಡಿದ, ಇದು ಸರಿ ಇಲ್ವಲ್ಲ. நான் அவங்கள உங்களுக்கு ஊழியக்காரரா தானே கொடுத்தேன், ನಾನು ಅವರುಗಳನ್ನು ನಿಮಗೆ ಸೇವಕರುಗಳನ್ನಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. அவன் தண்ணி ஊத்துறான், ஒருத்தன் மண்ணு போடுறான், ஒருத்தன் விதை விதைக்கிறான், விளைச்சிக்கிறவன் நான் என்று சொல்லுகிறார் தேவன். ಒಬ್ಬ ಬಿತ್ತುತ್ತಾನೆ, ಒಬ್ಬನು ನೀರು ಹಾಯಿಸುತ್ತಾನೆ, ನಾನು ಬೆಳೆಯುವಂತೆ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் இருக்குது, ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಒಂದೊಂದು ವಿಧವಾದಂತಹ ಸ್ಟೈಲ್ ಇದೆ. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு பிடிக்கும், ஒன்னு பிடிக்காது, ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ, ಒಂದೊಂದು ಇಷ್ಟ ಆಗುವುದಿಲ್ಲ, இல்லையா? ಹೌದಲ್ವಾ? சில பேருக்கு எல்லா சாப்பாடும் பிடிக்கும், ಕೆಲವರಿಗೆ ಎಲ್ಲಾ ಸಾಂಗ್ಗಳು ಕೂಡ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ, சாப்பாடு, ಆಹಾರ. ஆனால் முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டா ரொம்ப பிடிச்ச ஃபுட் தனியா இருக்கும். ಆದರೆ ಮುಖ್ಯವಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಅವರಿಗೆ ಬಹಳ ವಿಶೇಷವಾದಂತ ಒಂದು ಆಹಾರ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಇರುತ್ತೆ. ஆமா, அதனால மத்த ஆகாரம் எல்லாம் சாப்பிட கூடாது என்று அர்த்தம் கிடையாது. ಅದರಿಂದಲೇ ಕೂಡ ಮತ್ತ ಆಹಾರಗಳನ್ನು ತಿನ್ನಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. நம்ம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹோட்டல் இருக்கும். ನೋಡಿ, ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಬಹಳ ಫೇಮಸ್ ಆದಂತ ಒಂದು ಹೋಟೆಲ್ ಇರುತ್ತೆ, உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல், ನಮಗೆ ಬಹಳ ಇಷ್ಟವಾದಂತ ಹೋಟೆಲ್. அதனால மத்த ஹோட்டலுக்குலாம் போய் சாப்பிட கூடாது என்று அர்த்தம் அல்ல. ಅದರಿಂದಲೂ ಕೂಡ ಮತ್ತೊಬ್ಬರು ಹೋಗಿ ಊಟ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. அதே போல தான் ஊழியக்காரர் என்று வரும்பொழுது கூட, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸೇವಕರಿಗೂ ಕೂಡ, ஊழியம் என்று வரும்பொழுது கூட, ಸೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಬರುವಾಗ நமக்கு பிடிச்ச ஊழியக்காரர்கள் இருப்பாங்க, ನಮಗೆ ಇಷ್ಟವಾದಂತ ಸೇವಕರು நமக்கு பிடிச்ச ஊழியம் இருக்கும், ನಮಗೆ ಇಷ್ಟವಾದಂತ ಒಂದು ಸೇವೆ ಇರುತ್ತದೆ. அதனால மத்த ஊழியம் எல்லாம் வேண்டாம் என்று அர்த்தம் அல்ல, மத்த ஊழியக்காரங்க வேண்டாம் என்று அர்த்தம் அல்ல. ಅದರಿಂದ ಮತ್ತ ಸೇವೆಗಳೆಲ್ಲ ಬೇಡ, ಮತ್ತ ಸೇವಕರೆಲ್ಲ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಅಲ್ಲ. தப்பு, ತಪ್ಪು. அவங்களும் வேணும், ಅವರುಗಳು ಬೇಕು. ஒரு ஆமென் சொல்லாமே? ಒಂದು ಆಮೇಲೆ ನೋಡುವ. ஏன் அவங்களாம் வேணும் சொல்றேன்? ಯಾಕೆ ಅವರೆಲ್ಲ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. தேவன் அவர்களை ஜனங்களுக்காக ஊழியக்காரராக இருக்கும்படி அனுப்பி இருக்கிறார். ದೇವರು ಅವರುಗಳನ್ನು ಜನಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಸೇವಕರುಗಳಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. ஆமென், ಆಮೆನ್. இங்க என்ன மேட்டர்னா, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ಆದ್ರಿಂದ ಇಲ್ಲಿ ಏನು ಸಂಗತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನೀವು ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். ನೀವು ಅದನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, ಅದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡಬೇಕು. ரெண்டு காரியம் தான். ಎರಡೇ ಕಾರಣ. பவுலா, ಪೌಲ, அப்போலோவா, ಅಪೋಲನ, பேதுருவா, ಪೇತ್ರನ, யோவானா, ಯೋಹಾನ, நீங்க என்ன சூஸ் பண்ண வேணும்? இப்ப நீங்க ಈಗ ನೀವೇನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? இவங்க போதிப்பது
தேவனுடைய வார்த்தையா? ಇವರು ಬೋಧಿಸುವುದು ದೇವರ ವಾಕ್ಯನ? சூஸ் பண்ணுங்க, ಆರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, அதை கண்டுபிடிங்க, ಅದನ್ನು ಕಂಡು ಹಿಡಿಯಿರಿ, தெரிந்து கொள்ளுங்கள், ಅದನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, அதற்கு செவி கொடுங்கள். ಅದಕ್ಕೆ ನೀವು ಕಿವಿಗೊಡಿರಿ. சாலமோன் பாஸ்டருக்கு செவி கொடுங்க, ಸಾಲ್ಮನ್ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಕಿವಿಗೊಡಿರಿ, அவர் பிரசங்கத்தை கேளுங்க, ಅವರ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿರಿ, செவி கொடுத்து நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ಅದಾಗಿ ಕಿವಿಗೊಟ್ಟು ಬಹಳ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. இது தேவனுடைய வார்த்தையா? ಇದು ದೇವರ ವಾಕ್ಯನ? பைபிள் இருந்து போதிக்கிறாரா? ಬೈಬಲ್ ಇಂದ ಬೋಧಿಸುತ್ತಿದ್ದಾರಾ? ஓகேனா செவி கொடு. ಓಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕಿವಿಗೊಡಿರಿ. அப்ப ஓவேலனா தெரிந்து கொள்ள வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಕೆಲಸವೇನು? ನೀವು ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் நாங்கள் அல்ல, தேவன். ಅದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತವರು ನಾವಲ್ಲ, ದೇವರು. நானோ மத்த ஊழியக்காரங்களோ கிடையாது, ನಾನೋ ಇಲ್ಲ ಮತ್ತ ಸೇವಕರುಗಳು ಅಲ್ಲ. எங்க வேலை வார்த்தையை கொடுப்பது, ನಮ್ಮ ಕೆಲಸ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡುವುದು. அதான் சொல்றேனே, பவுலை செவி கொடுங்கள், ಆದ್ರಿಂದ ಪೌಲನು ಕಿವಿಗೊಡಿರಿ, அப்போலோக்கு செவி கொடுங்க, ಅಪೊಲ್ಲೋನಿಗೆ ಕಿವಿಗೊಡಿರಿ, பேதுருக்கு செவி கொடுங்க, ಪೇತ್ರನಿಗೂ ಕಿವಿಗೊಡಿರಿ. ஆனா ஒண்ணே, ಆದ್ರೆ ಒಂದು நீங்க சூஸ் பண்ணணும், ನೀವೇ ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இவங்க போதிப்பது தேவனுடைய வார்த்தையா? ಇವರು ಬೋಧಿಸುವುದು ದೇವರ ವಾಕ್ಯನ? இதை கண்டுபிடித்து நீங்கள் அதை செவி கொடுக்க வேண்டும். ಇದನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದು ಅದಕ್ಕೆ ನೀವು ಕಿವಿಗಳನ್ನು ತೆರೆ ಮಾಡಿರಿ. அப்பதான் தேவன் கிட்ட இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ಆಗ ತಾನೇ ದೇವರ ಕಡೆಯಿಂದ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. பாத்தீங்களா, பிரிவினை சபையிலே இருக்குது பாருங்க. ನೋಡಿ, ಸಭೆಯಲ್ಲೇ ಕೂಡ ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಇದೆ. நான் உங்களை பார்த்தே சொல்றேனே, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇನೆ. என் சபை விசுவாசி மக்கள் தான் நீங்க, ನನ್ನ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸ ಜನಗಳು ನೀವು. இதுல முக்காவாசி ஜனங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிறேன். ಅದಾಗಿ ಇಲ್ಲಿ ಮುಕ್ಕಾಲು ಜನಗಳಿಗೆ ನಾನೇ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆனாலும் மத்த ஊழியக்காரர்களுடைய செய்திகளை கேளுங்க, மத்த ಸೇವಕರ ಶಬ್ದಕ್ಕೆ ನೀವು ಕಿವಿಗೊಡಿರಿ. ஒரு ஆமென் சொல்லாமே? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಲ್ವಾ? அந்த மெசேஜை கேளுங்க, ಆ ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಕೇಳಿರಿ, செய்தியை கேளுங்க, ಆ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿರಿ, எந்தையும் கேளுங்க, ನಂದು ಕೇಳಿರಿ. நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணணும், ನೀವೇ ಅದನ್ನು ಟೆಸ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ஆமென், ಆಮೆನ್. கண்டுபிடிக்க வேண்டும், ಕಂಡು ಹಿಡಿಯಬೇಕು, ಚೂಸ್ பண்ண வேண்டும், ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவனுடைய வார்த்தையா? ಇದು ದೇವರ ವಾಕ್ಯನ? இது பைபிள்ல இருந்து போதிக்கறாங்களா? ಇವರು ಬೈಬಲ್ ಇಂದ ಬೋಧಿಸುತ್ತಿದ್ದಾರಾ? நீங்க அதை கண்டுபிடித்து தெரிந்து கொண்டு ನೀವು ಅದನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದು ನೀವೇ ಆರಿಸಿಕೊಂಡು அப்புறம் அதை செவி கொடுக்கணும். ಆ ನಂತರವೇ ಕಿವಿಗೊಡಬೇಕು. என்ன சொல்றது புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ನಾನು ಹೇಳಿದ ಅರ್ಥವಾಗುತ್ತೆ? நான் தண்ணி ஊத்துறேன், ನಾನು ನೀರು ಹಾಯುತ್ತೇನೆ, ஒருத்தர் விதை விதைக்கிறாரு, ಒಬ್ಬರು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾರೆ, ஒருத்தர் காளையை பிடுகிறாரு, ಕೆಲವರು ಕಣ ಕೆತ್ತುತ್ತಾರೆ, காளை ಬಿತ್ತುತ್ತಾರೆ, சில பேர் வேலி கட்டுறாங்க, ಕೆಲವರು ಬೇಲಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ. எங்களால ஒண்ணும் இல்ல, ಅದರಿಂದ ಏನೂ ಇಲ್ಲ, எங்களாலே ஒண்ணும் இல்ல, ನಮ್ಮಿಂದ ಏನೂ ಇಲ್ಲ. திரும்ப சொல்றேன், ಪುನಃ ಹೇಳುತ್ತೇನೆ, நான் விதை விதைக்கிறேன், ನಾನು ಬೀಜ ಬಿತ್ತುತ್ತೇನೆ, தண்ணீர் பாய்ச்சுறாரு, ಒಬ್ಬನು ನೀರು ಹಾಯುತ್ತಾನೆ, வேலி கட்டுறாரு, ಒಬ್ಬನು ಬೇಲಿ ಕಟ್ಟುತ್ತಾನೆ, களை பிடுங்குறான், ಒಬ್ಬನು ಕಳೆಯನ್ನು ಕೀಳುತ್ತಾನೆ. நான் சொல்லுகிறேன், எங்களாலே ஒன்றுமல்ல. ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ನಮ್ಮಿಂದ ಏನೂ ಇಲ್ಲ. அதை விளையச் செய்கிறவர் தேவன், ಅದನ್ನು ಬೆಳೆಯುವಂತೆ ಮಾರ್ಪಡಿಸುವಂತವರು ದೇವರು. ஒரு ஆமென் சொல்லாமே? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಲ್ವಾ? இப்படி நீங்க நல்ல தரமான முடிவு அறிவு உங்களுக்கு வந்து விட்டது என்றால், ಈ ರೀತಿಯಂತ ಒಂದು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಂತ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುವುದೇ ಆದರೆ உங்களுக்குள்ள பிரிவினை இருக்காது, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಇರುವುದೇ ಇಲ್ಲ. நாங்கெல்லாம் ஏஎஃப்டி, ನಾವೆಲ್ಲ AFT வேணாம், ಬೇಡ. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ನಾವೆಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳು, நாங்கெல்லாம் ஏஜி சர்ச் சார்ந்தவங்க, ನಾವೆಲ್ಲ ಏಜ್ ಚರ್ಚ್ ಅನ್ನು ಸಾಧಿಕೊಂಡವರು, ஆர்சி, ನಾವೆಲ್ಲ RC, சிஎஸ்ஐ ನಾವೆಲ್ಲ CSI இல்ல, ಇಲ್ಲ, சிஎஸ்ஐ எல்லாம் கிடையாது, CSI ಇಲ್ಲ, ஆர்சினாலும் கிடையாது, RC ಇಂದಲೂ ಅಲ್ಲ, ஏஎஃப்டினாலும் கிடையாது, AFT ಇಂದಲೂ ಅಲ್ಲ. விளையச் செய்கிறவர் தேவன். ಹಾಗೆ ಬೆಳೆಯುವಂತ ಮಾರ್ಪಡಿಸುವಂತವರು ದೇವರು. உங்களுக்கு ஊழியக்காரர்களா இருக்கபடி தேவன் எங்களை நியமித்திருக்கிறார். ನಿಮಗೆ ಸೇವಕರುಗಳಾಗಿ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ನೇಮಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அவ்வளவுதாங்க, ಅಷ್ಟೇ. புரிஞ்சு போச்சா? பிரிவினை ஓடி போச்சு பாருங்க. ನೋಡಿ, ಮುಗಿದು ಹೋಯ್ತು, ಬೇರ್ಪಡಿಕೆ ಮುಗಿದು ಹೋಯ್ತು ஆனா ಅಷ್ಟೇ. ஒண்ணு, ಆದರೆ ಒಂದು, நீங்க சூஸ் பண்ணணும், ನೀವೇ ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, கண்டுபிடிக்கணும், ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು. இந்த செய்தி தேவ செய்தியா? ಈ ಸಂದೇಶವು ಕೂಡ ದೇವರ ಸಂದೇಶ, வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறதா? ವಾಕ್ಯದಿಂದ ಬಂದಿದ್ಯಾ? அது நீங்க தான் கண்டுபிடிக்க, நீங்க தான் சூஸ் பண்ணணும். ನೀವೇ ಅದನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದುಕೊಂಡು ನೀವೇ ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்புறமா கவனமா செவி கொடுங்க, ಆ ನಂತರ ಗಮನದಿಂದಲೇ ಕಿವಿಗೊಡಿರಿ. ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். ಆಶೀರ್ವಾದಗಳು ಕೂಡ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. பவுல் பாருங்க, அழகா அந்த பிரிவினையை எடுத்து போடுகிறார். ನೋಡಿ, ಪೌಲು ಸುಂದರವಾಗಿ ಆ ಬೇರ್ಪಡುವಿಕೆಯನ್ನು ಕೂಡ ನೀಗಿಸುತ್ತಾರೆ. இதே 1 முதலாம் அதிகாரத்திலே, ಇದೇ ಮೊದಲನೇ ಕೊರಿಂಥದಲ್ಲಿ 1:10 சொல்லுவோம். 1:10 ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 1 கொரிந்தியர் 1:10. 1ನೇ ಕೊರಿಂಥ 1:10. 1 Corinthians chapter 1 verse 10 வாசிக்கிறேன். ಓದುತ್ತೇನೆ. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகளில் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய்
சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ಸಹೋದರರೇ, ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಮಾತು ಒಂದೇ ಆಗಿರಬೇಕು, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಭೇದಗಳಿರಬಾರದು, ನೀವು ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಒಂದೇ ಅಭಿಪ್ರಾಯವು ಉಳ್ಳವರಾಗಿ ಇದ್ದು ಹೊಂದಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಿಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಮೂರು ಕಾರ್ಯத்தை ಪೌಲ್ ಮುನ್ನೆ ವೈகிறார். ಇಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪೌಲು ಮುಂದೆ ಇಡುತ್ತಾರೆ. பேசுவது, ಮಾತನಾಡುವುದು, சிந்திப்பது, ಚಿಂತಿಸುವುದು, புரிந்து கொள்வது. ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. பேசுவது, ಮಾತನಾಡುವುದು, சிந்திப்பது, ಚಿಂತಿಸುವುದು, புரிந்து கொள்வது. ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. எல்லாரும் ஒரே மாதிரி பேச வேணும். ಈಗ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಬೇಕು. ಪೌಲ್ சொல்றாரு, ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, ஒரே மாதிரி சிந்திக்கணும், ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಚಿಂತಿಸಬೇಕು, ஒரே மாதிரி அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும், ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಅರಿತು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த சத்தியத்தை போதித்த முதல் வாரத்துல இதத்தான் நான் போதிச்சேன். ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಿದ ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ ನಾನು ಇದನ್ನೇ ಬೋಧಿಸಿದ್ದೇನೆ. இந்த ಸತ್ಯத்தை போதிக்கும் பொழுது, ಈ ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುವಾಗ முதல் வாரத்துல இதான் போதிச்சேன். ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ ಇದನ್ನೇ ನಾನು ಬೋಧಿಸಿದೆ. கை வச்சுக்கொள்ளுவோம், ನಾವು ಇದನ್ನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ, கை வச்சுக்கொள்ளுவோம், ಇದೆಲ್ಲ ಕೈ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. அப்படியே 1க்கு வந்து 13க்கு வாங்க. ಅದರಿಂದನೇ 1 ಕೊರಿಂಥ 13ಕ್ಕೆ ಹೋಗೋಣ. 13, 11. 13, 11. 1 Corinthians chapter 13 verse 11. 1 ಕೊರಿಂಥ 13, 11. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. 1:10ல பவுல் என்ன சொன்னாரோ 1:10ರಲ್ಲಿ ಪೌಲ್ ಏನು ಹೇಳಿದಾರೋ ಅದು அப்படியே 13, 11ல ಪೌಲ್ சொல்லுகிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 13ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದನ್ನೇ 13, 11 அவர் ಹೇಳುತ್ತಾರೆ. 13, 11ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன சொல்றாரு? ಏನೆಂಬುದಾಗಿ, நான் குழந்தையா இருக்கும் பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். ನಾನು ಬಾಲಕನಾಗಿದ್ದಾಗ ಬಾಲಕನ ಮಾತನಾಡಿದ್ದೇನು, ಬಾಲಕನ ಸುಖ ದುಃಖಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದೆನು, ಬಾಲಕನ ಆಲೋಚನೆಗಳನ್ನೇ ಮಾಡಿಕೊಂಡೆನು, ಪರಾಯಸ್ಥನಾದೆನು. ಆಮೇಲೆ நான் குழந்தையா இருக்கும் பொழுது ನೋಡಿ, ನಾನು ಮಗುವಾಗಿದ್ದಾಗ குழந்தையை போல பேசினேன், ಬಾಲಕನಾಗೆ ಮಾತನಾಡಿದೆ, குழந்தையை போல சிந்தித்தேன், ಬಾಲಕನಾಗೆ ಚಿಂತಿಸಿದೆ, குழந்தையை போல புரிந்து கொண்டேன், ಬಾಲಕನಾಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡೆ. ಇದನ್ನ 1:10ல முன்னாடியே பவுல் சொல்லிடுறாரு. ಇದನ್ನೇ 1:10ರಲ್ಲಿ ಪೌಲ್ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. நாம் அந்த சபை மக்களை பார்த்து சொல்றாரு, ಆ ಸಭೆಯ ಜನಗಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾವೆಲ್ಲ ஒரೇ மாதிரி பேச வேண்டும், ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಬೇಕು. ஏன் உங்களுக்குள்ள பிரிவினை இருக்குது? ಯಾಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೇರ್ಪಡಿಕೆ ಉಂಟಾಗಿದೆ? ಬೇಡ, ஒரே மாதிரி பேசுவோம், ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡೋಣ, ஒரೇ மாதிரி சிந்திப்போம், ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಚಿಂತಿಸೋಣ, ஒரே மாதிரி அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳೋಣ, ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. நல்லா கவனிங்க. ಅದರಿಂದ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. அப்போ ಆಗ நான் வளரல, ನಾನು ಇನ್ನೂ ಬೆಳೆಯಲಿಲ್ಲ, நான் இன்னும் குழந்தையா இருக்கிறேன், ನಾನು ಇನ್ನೂ ಬಾಲಕನಾಗೇ ಇದ್ದೇನೆ, கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் குழந்தையா இருக்கிறேன், ನಾನು ಕ್ರಿಸ್ತನೊಳಗಾಗಿ ಇನ್ನೂ ಬಾಲಕನಾಗೇ ಇದ್ದೇನೆ, ಇಮ್ಮೆಚುರಿಟಿಯಾ இருக்கிறேன், ನಾನು ಇನ್ಮೆಚುರಿಟಿಯಾಗೇ ಇದ್ದೇನೆ. ಅದಕ್ಕೆ என்ன அடையாளம்? ಅದಕ್ಕೆ ಏನು ಗುರುತು? உன் பேச்சு, ನಿಮ್ಮ ಮಾತು, உன் சிந்தனை, ನಿಮ್ಮ ಚಿಂತೆ, உன்னுடைய புரிந்து கொள்ளுதல், ನಿಮ್ಮ ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯ. பவுல் சொல்றாரு, ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ 1:10ல 1 ಕೊರಿಂಥ 1:10ರಲ್ಲಿ நமக்குள்ள பிரிவினை எல்லாம் வேண்டாம், ನಮ್ಮಲ್ಲಿ ಬೇರ್ಪಡಿಕೆ ಎಲ್ಲ ಏನು ಬೇಡ. ஏன்னா ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ குழந்தைத்தனமானது, ಅದು ಬಾಲಕತನವಾದಂತಾಗಿದೆ, அதனால அது வேண்டாம் நமக்குள்ள. ಅದರಿಂದ ಅದು ನಮಗೆ ಬೇಡ. ஒரே மாதிரி பேசலாமே, ನಾವೆಲ್ಲ ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ஒரே ಮಾತನಾಡಬಹುದು, மாதிரி திங்க் பண்ணலாமே, ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಥಿಂಕ್ ஒரே ಮಾಡಬಹುದು, மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துறலாமே, ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಬರಬಹುದಲ್ವಾ? அதுக்கு என்ன பண்ணலாம்? ಆದ್ರಿಂದ ಏನು ಮಾಡೋಣ? வார்த்தையை கொண்டு வந்து பவுல் அங்கே போடுகிறார். ಅಲ್ಲಿ ಬಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಂಡು ಬಂದು ಅಲ್ಲಿ ಪೌಲ್ ಹಾಕುತ್ತಾರೆ. இப்ப திரும்ப 1 கொரிந்தியர் 1:11 ಈಗ ತಿರುಗಿಸೋಣ. 1 ಕೊರಿಂಥ 1:11 10 பார்த்தோம், 10 ನೋಡಿದೆವು, 11 பாருங்க, 11 ನೋಡೋಣ. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலோவியாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. ಯಾಕೆಂದರೆ ನನ್ನ ಸಹೋದರರೇ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಜಗಳ ಉಂಟೆಂದು ನಿಮ್ಮ ವಿಷಯವಾಗಿ ಕೋಯಿಲನು ಮನೆಯವರಿಂದ ನನಗೆ ತಿಳಿದು ಬಂತು. பவுலுக்கு ஒரு நியூஸ் போயிருக்குது. ಅದಾಗೆ ಪೌಲಿಗೆ ಆ ನ್ಯೂಸ್ ಹೋಗಿದೆ. என்ன நியூஸ்? ಯಾವ ಒಂದು ಸಂದೇಶ? ಕೊರಿಂಥ ಸಭೆயில ಕೊರಿಂಥ ಸಭೆಯಲ್ಲಿ பிரிவினை இருக்குது, ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಉಂಟು, வாக்குவாதம் இருக்குது, ವಾಗ್ವಾದಗಳು ಉಂಟು, ಭೇದங்கள் இருக்குது, ಭೇದ ಭಾವಗಳು ಉಂಟು. அப்படின்னு யாரோ ஒரு லெட்டர் எழுதி பவுலுக்கு போட்டுறாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಯಾರೋ ಒಬ್ಬರು ಒಂದು ಲೆಟರ್ ಬರೆದು ಪೌಲಿಗೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. ಅதான் சொல்றாரு ಅವರು. ಆದ್ರಿಂದಲೇ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಮ್ಮೆಲ್ಲ ಕ್ರಿಸ್ತುவுக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳು. ನಾವು வளரணும், ನಾವು ಇನ್ನೂ ಬೆಳೆಯಬೇಕು. வளர்ச்சியை நோக்கி போகாம நம்ம குழந்தையவே நம்ம இருக்கிறோம். ನಾವು ಬೆಳೆಯುವಂತ ನೋಟದಲ್ಲಿ ಹೋಗದೆ ನಾವು ಇನ್ನೂ ಮಗುವಿನಾಗೆ ಇದ್ದೇವೆ. உங்களுக்குள்ள வாக்குவாதம்? ಯಾಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಗ್ವಾದಗಳು? ಯಾಕೆ ಬೇರ್ಪಡುವಿಕೆ? ஒரே மாதிரி பேசலாமே, ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡಬಹುದಲ್ವಾ? சிந்திக்கலாமே, ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಚಿಂತಿಸಬಹುದಲ್ವಾ? நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. இது ஊழியத்துல மட்டும் இல்ல, ಇದು ಸೇವೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ,
குடும்பத்திலையும் பொருந்தும். ಕುಟುಂಬದಲ್ಲಿಯೂ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. கணவன் பேசுற மாதிரி மனைவி பேச மாட்டான். ಗಂಡ ಮಾತನಾಡೋ ರೀತಿಯಾಗಿ ಹೆಂಡತಿ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. மனைவி பேசுற மாதிரி கணவன் பேச மாட்டான். ಹೆಂಡತಿ ಮಾತನಾಡೋ ರೀತಿಯಾಗಿ ಗಂಡನೂ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. என்ன அங்க இருக்குது? ಏನು ಅದಲ್ಲಿದೆ? பிரிவினை, ಬೇರ್ಪಡುವಿಕೆ, வாக்குவாதம், ವಾಗ್ವಾದಗಳು. இவன் ஒண்ணுன்னா அவன் ரெண்டுன்னுவான். ಇವನು ಒಂದು ಅಂತ ಹೇಳಿ ಅವಳು ಎರಡು ಅಂತ ಹೇಳಿ வாக்குவாதம், ವಾಗ್ವಾದಗಳು, பிரிவினை. ಬೇರ್ಪಡುವಿಕೆ. குழந்தையா இருக்கிறாங்க, ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾರೆ, வளர வேண்டும், ಬೆಳೆಯಬೇಕು. ஒரே மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿ ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், ಕ್ರಿಸ್ತನೊಳಗಾಗಿ ಇದ್ದೇವೆ. ஒரே மாதிரி சிந்தனை உண்டாக வேண்டும், ಒಂದೇ ರೀತಿಯಂತ ಚಿಂತೆಗಳು ಉಂಟಾಗಬೇಕು. சபையில மட்டும் பிரச்சனை இது இல்ல, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. ನೋಡಿ, ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಈ ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಇಲ್ಲ, ಕುಟುಂಬದಲ್ಲೂ ಕೂಡ ಇದೆ. 12 உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் கேபாவை சேர்ந்தவன் என்றும் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். ನಿಮ್ಮೊಳಗೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ನಾನು ಪೌಲನವನು, ಇಲ್ಲವೇ ನಾನು ಅಪೊಲ್ಲೋಸನವನು, ಅಥವಾ ನಾನು ಕೇಫನವನು, ಇಲ್ಲವೇ ನಾನು ಕ್ರಿಸ್ತನವನು ಎಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾನಂತೆ. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? ಕ್ರಿಸ್ತನು ವಿಭಾಗವಾಗಿ பவுல் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான், ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿಯೇ ಸಿಲುಬೆಗೆ ಹಾಕಿಸಿಕೊಂಡವನು ಪೌಲನು. பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்தானம் பெற்றிருங்க. ನೀವು ಪೌಲನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೀರೋ? கேட்டீங்களா? ನೋಡಿದ್ರಾ? நான் பவுல சேர்ந்தவன், ನಾನು ಪೌಲನು ಸೇರಿದಂತವನು. ஏஎஃப்டி சேர்ந்தவன், ನಾನು ಎಎಫ್ಟಿ ಸೇರಿದಂತವನು. சிஎஸ்ஐ சேர்ந்தவன், ನಾನು ಸಿಎಸ್ಐ ಗೆ ಸೇರಿದಂತವನು. அந்த பிரதர் டீம் சேர்ந்தவன், ನಾನು ಆ ಬ್ರದರ್ ಟೀಮ್ ಗೆ ಸೇರಿದಂತವನು. அப்படி அல்ல, ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ஏஎஃப்டியா உனக்கு சிலுவையில மரித்தது? ಎಎಫ್ಟಿಯ ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತಿದ್ದು? இல்ல, ஏஎஃப்டியா சிலுவையில உனக்காய் மரித்தது. ಎಎಫ್ಟಿಯ ಸಿಲುಬೆ ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಸತ್ತಿದ್ದು? இல்ல ಇಲ್ಲ. இல்ல, சிஎஸ்ஐயா உனக்காய் சிலுவையில மரித்தது. ಸಿಎಸ್ಐ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತಿದ್ದು கிறிஸ்து. ಕ್ರಿಸ್ತು. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் நாம் எல்லாரும். ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಸೇರಿದಂತವರು. தேவனை சேர்ந்தவர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ದೇವರಿಗೆ ಸೇರಿದಂತವರು. ஹalleluya. ஹalleluya. அப்ப என்ன சொல்ல வரார் அவரு? ಆದ್ರಿಂದ ಏನು ಹೇಳಲು ಬರುತ್ತಾರೆ? பவுலுக்கு செவி கொடுங்க, ಪೌಲಿಗೆ ಕಿವಿ ಕೊಡಿರಿ. பேதுருக்கு செவி கொடுங்க, ಪೇತ್ರನಿಗೂ ಕಿವಿ ಕೊಡಿರಿ. அப்பொல்லோவுக்கு செவி கொடுங்க, ಅಪೊಲ್ಲೋನಿಗೂ ಕಿವಿ ಕೊಡಿರಿ. எல்லாருக்கும் செவி கொடுங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಕಿವಿ ಕೊಡಿರಿ. நீங்க தான் ಚೂಸ್ பண்ண வேண்டும். ಆದರೆ ನೀವೇ ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இவர்கள் போதிப்பது தேவனுடைய வார்த்தையா? ಇವರುಗಳು ಬೋಧಿಸುವುದು ದೇವರ ವಾಕ್ಯನಾ? அப்பதான் தேவன் கொடுக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ಆಗ ತಾನೇ ದೇವರು ಕೊಡುವುದನ್ನು ನೀವು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. இந்த விஷயத்துல குழந்தைத்தனம் இருக்காதீங்க. ಈ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಮಗುವಿನ ರೀತಿಯಾಗಿ ಇರಲೇಬೇಡಿರಿ. ஹalleluya. ಹalleluya. பிலிப்பியர் 1 அதிகாரம் ನಾವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಫಿಲಿಪಿಯರು 1:12. 12. பிலிப்பியர் 1:12. ಫಿಲಿಪಿಯರು 1:12. Philippians chapter 1:12. இந்த பிலிப்பு நிருபத்தை பவுல் ரோமாபுரியில ஜெயில இருக்கும் பொழுது இந்த நிருபத்தை எழுதுகிறார். ಈ ಫಿಲಿಪಿಯರಿಗೆ ಪೌಲು ಸಭೆಗೆ ಬರೆಯುವಾಗ ರೋಮಾಪುರದಲ್ಲಿರುವಂತ ಸೆರೆ ವಾಸದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ரோம்ல ஜெயில இருக்கும் பொழுது இதை எழுதுகிறார். ಅದಾಗಿ ರೋಮ್ ರಾಜ್ಯದ ಜೈಲಿನಲ್ಲಿರುವಾಗ ಇದನ್ನು ಬರೆಯುತ್ತಾರೆ. என்ன எழுதுறாரு? ಏನೆಂಬುದಾಗಿ வசனம் 12 ವಾಕ್ಯ 12. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்பதை நீங்கள் அறிய மனதாக இருக்கிறேன். ಸಹೋದರರೇ, ನನಗೆ ಸಂಭವಿಸುವುದು ಸುವಾರ್ತೆಯ ಪ್ರಸಾರಣೆಗೆ ಸಹಾಯವಾಯಿತೆಂದು ನೀವು ತಿಳಿಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. ಸಂಭವಿಸಿರುತ್ತದೆ. ಅದಾದ್ರೆ ಪೌಲಿಗೆ ಏನೋ ಒಂದು ಸಂಭವಿಸಿದೆ. ಅದು என்ன பண்ணிடுச்சு? ಅದು ಏನು ಮಾಡಿತು? ಸುವಿಶೇಷத்தை கொண்டு செல்வதற்கு யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ಅದಾಗಿ ಸುವಾರ್ತೆಗೆ ಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಬಹಳ ಸಹಾಯಕವಾಗಿದೆ. என்னது? ಏನದು? ಪೌಲನಿಗೆ ಜೈಲಿಗೆ போட்டாங்க. ಪೌಲನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂಧನದಲ್ಲಿ ಹಾಕಿದರು. ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. ಜೈಲಿಗೆ போட்டாங்க. ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕಿದರು. என்ன குற்றம் பண்ணாரு? ಏನು ತಪ್ಪು ಮಾಡಿದರು? ಸುವಿಶೇಷத்தை அறிவித்தார். ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡಿದರು. ಯೇಸು ನಾಮத்தில் சுகமாக்குனார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಸೌಖ್ಯಪಡಿಸಿದರು. ಯೇಸು ಉಯಿತೆழுந்தார்னு போதிச்சார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಬೋಧಿಸಿದರು. ಆಗಿನ ಅವರಿಗೆ ಜೈಲಿಗೆ போட்டாச்சு. ಆದ್ರಿಂದ ಅವನ ಎತ್ತಿಕೊಂಡು ಅವರು ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕಾಯಿತು. ಅದು ದೇವ ಚಿತ್ತம் அல்ல. ಅದು ದೇವರ ಚಿತ್ತ ಅಲ್ಲ. ದೇವನು ನೀ ಜೈಲಿಗೆ ಇருந்து ತೂಕಿ போடல. ದೇವರು ಬಂದು ನೀನು ಜೈಲಲ್ಲಿ ಇರು ಎಂಬುದಾಗಿ ಎತ್ತು ಹಾಕಲಿಲ್ಲ. ಇದು ಪಿಶಾಚಿನ ಕಾರ್ಯ. ಇದೆಲ್ಲ ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳು. ಬಿದ್ದು போன உலகத்துல இருக்கிறபடி ಜನಗಳು பண்ணுகிற காரியம். ಅದಾಗಿ ಬಿದ್ದುವಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ಜನಗಳು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು. ಜೈಲಿಗೆ போட்டாச்சு பாருங்க. ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕಾಯಿತು. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ದೇವರು ಏನು ಮಾಡಿದರು ಗೊತ್ತಾ? அதை பயன்படுத்தி கொண்டார். ಅದನ್ನು ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಿಕೊಂಡರು. ஹalleluya. ஹalleluya. ரோமர் 8:27 சொல்லுது. ரோமர் 8:28 ಹೇಳುತ್ತದೆ. அவருடைய அநாதி திருமணத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். ಅವರ ಅಗಾಧವಾದ ತೀರ್ಪಿನಿಂದ ಸಕಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ಕೂಡ ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ವಚನ ವಾಸ್ತವ ರೋಮರ್ 8:28 ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ರೋಮರ್ 8:28. பிலிப்பியர் திரும்ப வருவோம் நாம பிலிப்பிಗೆ ಬರೋಣ. 8:28 ரோமன்ஸ் 8:28.
8:28 சீக்கிரம். ಇದಲ್ಲದೆ ದೇವರ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟು ಆತನು ಪ್ರೀತಿಸುವವರ ಹಿತಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಅನುಕೂಲವಾಗುತ್ತವೆ. அல்லேலூயா. ஹalleluya. ಯಾರಿಗೆ? அழைக்கப்பட்டவர்களுக்கு, ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತವರಿಗೆ, ವಿಶ್ವಾಸಿಸುವವರಿಗೆ, பிள்ளைகளுக்கு, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ಸಕಲವು ಕೂಡ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. பவுலுக்கு ஜெயில தூக்கி போட்டாங்க. ಈಗ ಪೌಲನ್ನು ಜೈಲಿನಲ್ಲಿ ತೂಕಿ ಹಾಕಿದರು. தேவன் தூக்கி ஒரு ஜெயில போடல. ನೋಡಿ, ದೇವರು ಜೈಲಿನಲ್ಲಿ ಹಾಕಲಿಲ್ಲ. ಜನಗಳು பொல்லாத ஜனங்கள், ಕೇಳುಳ್ಳಂತ ಜನಗಳು, பிசாசின் காரியம், ಅದೆಲ್ಲ ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳು. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ಆದರೆ ದೇವರು ಏನು ಮಾಡಿದರು? அதை நன்மைக்கு எதுவாய் பயன்படுத்திக் கொண்டார். ಅದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನೇರವಾಗಿ ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಿಕೊಂಡರು. ரோம் ஜெயில்ல இருக்கும் பொழுது, ಅದೇ ರೋಮ್ ಜೈಲಿನಲ್ಲಿ ಇರುವಾಗ அங்க காஸ்பலை பிரீச் பண்றாரு. ಅಲ್ಲೇ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೂಡ ಪ್ರಚಾರ ಮಾಡುತ್ತಾರೆ. அங்க இருக்கிற காவலாளிகள், ஜெயிலர் ரசிக்கப்படுறான். ಅಲ್ಲಿರುವಂತಹ ಕಾವಲುಗಾರನು ಕೂಡ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ரசிக்கப்பட்டானா இல்லையா? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಂಡನ ಇಲ್ವಾ? ஜெயிலர் ரசிக்கப்படுறான். ಜೈಲರೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. குடும்பம் ரசிக்கப்படுகிறது. ಅವನ ಕುಟುಂಬವೂ ಕೂಡ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. மற்ற எல்லா காவலாளிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ಹಾಗೆ ಜೈಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಕಾವಲುಗಾರರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಸುವಾರ್ತೆಯು ಕೂಡ ಸಾರಲ್ಪಡುತ್ತದೆ. அது ಮಾತ್ರವಲ್ಲ, அங்க இருக்கிற அரண்மனைகளிலே இருக்கிறவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅಲ್ಲಿರುವಂತಹ ಅರಮನೆಗಳಲ್ಲಿ ಇರುವಂತವರಿಗೂ ಕೂಡ ಸುವಾರ್ತೆಯು ಕೂಡ ಪ್ರಚಾರ ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. ಪೌಲ್ என்ன பண்ணிட்டாரு? ಪೌಲ್ ಏನು ಮಾಡಿದರು? ಜೈಲ ಚರ್ಚ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಅದಾಗಿ ಜೈಲಿನಲ್ಲಿ ಜೈಲೈ ಚರ್ಚ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಜೈಲ್ನೇ ಚರ್ಚ್ ಆಗಿ ಬದಲಿಸಿದರು. ஹalleluya. ஹalleluya. அவள்தான் ಅಷ್ಟೇ. பிசாசு பார்த்தான், ಸೈತಾನ ನೋಡ್ದ, வெளியே இருந்து தான காஸ்பல் பிரீச் பண்ண, ஜெயிலுக்கு போ. ಇದಾಗಿ ನೀನು ಹೊರಗಡೆ ಇದ್ರೆ ತಾನೇ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುತ್ತೀಯಾ? ಜೈಲಿನಲ್ಲಿ ಹೋಗು. அவர் என்ன பண்ணாரு? ಆದ್ರೆ ಅವ್ರೇನ್ ಮಾಡಿದರು? அதை சர்ச் ஆகிட்டாரு. ಅದನ್ನೇ ಚರ್ಚ್ ಆಗಿ ಮಾಡಿದರು. பரவெல்லாம் காஸ்பல் அறிவிச்சு ரசிக்கப்பட வைக்கிறாரு. ಬರುವನ್ನು ಹೋಗುವನ್ನೆಲ್ಲವೂ ಕೂಡ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿ ಅವರನ್ನು ಸುವಾರ್ತೆಯೊಳಗಾಗಿ ಒಳಪಡಿಸಿದರು. 13 பாருங்க. 13 ನೋಡೋಣ. அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுக்கள் என்று வெளியரங்கமாகிறது. ಹೇಗೆಂದರೆ ನಮ್ಮ ಬೇಡಿಗಳು ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತವೇ ಎಂದು ಅರಮನೆಯ ಪಹರೆಯಲ್ಲೆಲ್ಲರಿಗೂ ಮಿಕ್ಕಾದವರೆಲ್ಲರಿಗೂ ಪ್ರಸಿದ್ಧವಾಯಿತು. ஹalleluya. ஹalleluya. நான் ஏன் ஜெயிலுக்கு வந்தேன் தெரியுமா? ನಾನು ಯಾಕೆ ಜೈಲಿಗೆ ಬಂದೆ ಗೊತ್ತಾ? தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வரல. ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿ ಬಂದು ನಾನು ಜೈಲಿಗೆ ಬರಲಿಲ್ಲ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன். ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಪ್ರಚಾರ ಮಾಡಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾನು ಜೈಲಿಗೆ ಬಂದೆ. இந்த மேட்டர் அரண்மனை உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ಈ ಸಂಗತಿಗಳೆಲ್ಲವೂ ಕೂಡ ಅರಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ತಿಳಿಯಿತು. 16 சகோதரரில் அநேகர் என் கட்டுக்களாலே கர்த்தர்கள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். ಇವರಂತೂ ನಾನು ಸುವಾರ್ತೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಉತ್ತರ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುತ್ತೇನೆ ಎಂದು ತಿಳಿದು ಪ್ರೀತಿಯಿಂದ ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ. ಆ ಬೇರೆ ತರಹದವರಾದರೂ ನಾನು சொல்றாரு, ಹೇಳುತ್ತಾರೆ, என் மேட்டர் வெளியே இருக்கிற விசுவாசிகளுக்கு கேள்விப்பட்டு, ನನ್ನ ಸಂಗತಿಯನ್ನು ಹೊರಗಡೆ ಇರುವಂತಹ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕೇಳಲ್ಪಟ್ಟು அவங்களுக்கு பயம் போயிடுச்சு. ಅವರಿಗೆ ಭಯ ಹೋಯಿತು, தைரியம் வந்துருச்சு. ಧೈರ್ಯ ಬಂತು. என்ன பிரசங்கம் பண்ண ஜெயில போடுறா சொன்னாங்க. ಸರ್, ಏನು ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಿದ್ರೆ ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ಪೌಲು ಉள்ள போனವರು ಜೈಲಿಗೆ ಚರ್ಚ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಪೌಲು ಹೊರಗಡೆ ಹೋದರು, ಇದು ಜೈಲೇ ಚರ್ಚ್ ಮಾಡಿದರು. ரட்சிக்கப்பட்டாங்க உள்ள எல்லாரும். ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಂಡರು. அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் காஸ்பல் போய் சேருது. ಅರಮನೆಗಳಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಸುವಾರ್ತೆ ಹೋಗಿ ಸೇರುತ್ತದೆ. இதெல்லாம் வெளியே இருக்கிறவங்க கேக்குறாங்க. ಇದೆಲ್ಲವೂ ಕೂಡ ಹೊರಗಡೆ ಇರುವಂತವರು ಕೇಳುತ್ತಾರೆ. தைரியம் வந்துருச்சு. ಅವರಿಗೆ ಧೈರ್ಯ ಬಂತು. ಯಾಕೆ? சுவிசேஷம் வேலை செய்யுது. ಸುವಾರ್ತೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ. வார்த்தை வேலை செய்யுது. ವಾಕ್ಯವು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ. பயம் போயிடுச்சு எல்லாருக்குமே. ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಭಯ ಹೋಯಿತು. ಎಲ್ಲ ರೋಮಾನಿಯ ಜನಗಳು ರಕ್ಷಿಸப்படுகிறார்கள். ಎಲ್ಲ ರೋಮಾನಿಯ ಜನಗಳೆಲ್ಲರೂ ಕೂಡ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ಈಗ ಅವರೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? என்னையும் போடு ஜெயில்ல. ನನ್ನನ್ನು ಜೈಲ್ ಹಾಕಿ. பயம் இல்ல. ಭಯ ಇಲ್ಲ. என்னையும் அடி. ನನ್ನನ್ನು ಹೊಡೆ. என்ன தூக்கி உள்ள போடு. ನನ್ನನ್ನು ಕೂಡ ಎತ್ತು ಒಳಗೆ ಹಾಕು. ನಾನು அந்த ಜೈಲಿನ ಚರ್ಚಾ ಮಾತಿರಣ್ಣ. ನಾನು ಆ ಜೈಲನ್ನು ಚರ್ಚ್ ಆಗಿ ಬದಲಿಸುತ್ತೇನೆ. பயம் போச்சு. ಭಯ ಹೋಯಿತು. தைரியம் உள்ளே வந்து விட்டது. ಧೈರ್ಯ ಒಳಗಡೆ ಬಂತು. அத சொல்றாரு பவுல். ಅದೇ ತಾನೇ ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ. என் சங்கதியை கேட்ட ஜனங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. ನನ್ನ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದಂತ ಜನಗಳಿಗೆ ಧೈರ್ಯ ಬಂತು. அடுத்து ಮುಂದಿನದಾಗಿ 15 16 16 இதான் முடிக்க போறேன் இப்ப நான். ಮುಗಿಸಲಿದ್ದೇನೆ. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். ಕೆಲವರು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಪಟ್ಟು ಭೇದ ಹುಟ್ಟಿಸಬೇಕು. அது முன்னாடி ಕೆಲವರು
ಕೆಲವರು ಇನ್ನೂ ವಿಶೇಷ ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ, அப்புறம்? ಕೆಲವರು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಪಟ್ಟು ಭೇದ ಹುಟ್ಟಿಸುವವರಾಗಿ ಭಾವನೆಯಿಂದ, ಬೇರೆ ಕೆಲವರು ಒಳ್ಳೆ ಭಾವದಿಂದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರಚಾರ ಪಡಿಸುತ್ತಾರೆ. பாத்தீங்கன்னா எப்படி கிறிஸ்து பிரீச் பண்றாங்க? ನೋಡಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಪ್ರೀಚ್ ಮಾಡುತ್ತಾರೆ. பொறாமையினால, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ, அடுத்து ಮುಂದಿನದಾಗಿ விரோதத்தினால, ವಿರೋಧದಿಂದ. சில பேரு ಕೆಲವರು நல்ல மனசாட்சியோட பிரசங்கம் பண்றாங்க, ಒಳ್ಳೆಯ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಿಂದಲೂ ಕೂಡ ಪ್ರಚಾರ ಮಾಡುತ್ತಾರೆ. சில பேர் என்ன பண்றாங்க? ಕೆಲವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, பவுலுக்கு இன்னும் பிரச்சனை வரணும்னு சொல்லி வேணும்னே பிரசங்கம் பண்றாங்க. ಪೌಲಿಗೆ ಇನ್ನೂ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇನ್ನೂ ಪ್ರಚಾರ ಮಾಡುತ್ತಾರೆ. 17 பாருங்க. 17 சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். ನನಗೆ ಸಂಕಟವನ್ನು ಎಬ್ಬಿಸಬೇಕೆಂದು ಯೋಚಿಸಿ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಯಥಾರ್ಥವಾಗಿ ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸದೆ ಕಕ್ಷಿಭಾವದಿಂದ ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ. பவுல் சொல்றாரு, ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, அவங்க எல்லாம் கிறிஸ்துவை பிரசங்கம் பண்றாங்க. ಅವರುಗಳೆಲ್ಲ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡುತ್ತಾರೆ. எதனால? ಯಾವುದರಿಂದ? வஞ்சகத்தினாலே, ವಂಚನೆಗಳಿಂದ, பொறாமையினால, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ, விவாதத்தினாலே, ವಿವಾದಗಳಿಂದ. அடுத்து ಮುಂದಿನದಾಗಿ நல்ல மனசாட்சியோட, ಒಳ್ಳೆಯ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಗಳಿಂದ பிரசங்கம் பண்ணாங்களா இல்லையா? ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರಾ ಇಲ್ವಾ? ஹலோ, யார பிரசங்கம் பண்ணாங்க? ಯಾರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು? இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணார்கள். ಯೇಸುವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. எந்த மனசாட்சியோட? ಯಾವ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವರಾಗಿ? பொறாமையில, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ. சில பேர் வாக்குவாதத்தினால, ಕೆಲವರು ಭೇದ ಭಾವಗಳಿಂದ, சில பேர் விரோதத்தினாலே, ಕೆಲವರು ವಿರೋಧಗಳಿಂದ கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றாங்க. ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರಚಾರ ಪಡಿಸುತ್ತಾರೆ. எப்படியோ சில பேர் ஊழியம் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ನೋಡಿ, ಈ ರೀತಿಯೂ ಕೂಡ ಕೆಲವು ಸೇವಕರು ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. பொறாமையினால இயேசுவை பிரீச் பண்ணிக்கிறாங்க. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. விரோதத்தினால இயேசுவை பிரசங்கித்திருக்கிறார்கள். ವಿರೋಧದಿಂದಲೂ ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்ப நம்ம கேள்வி என்ன? ಆದ್ರೆ ನಮ್ಮ ಪ್ರಶ್ನೆ ಏನು? அந்த பிரசங்கம் ஜனங்களுக்கு உதவி செய்யுமா? ಆ ಪ್ರಸಂಗ ಜನಗಳಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದಾ? பொறாமையில பிரீச் பண்றான், ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ ಪ್ರೀಚ್ ಮಾಡುತ್ತಾನೆ, விரோதத்துல பிரீச் பண்றான், ವಿರೋಧದಿಂದಲೂ ಕೂಡ ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಾನೆ. அந்த செய்தி ಆ ಸಂದೇಶ ಜನங்களுக்கு ಯೂಸ್ ஆகுமா? ಜನಗಳಿಗೆ ಅದು ಉಪಯುಕ್ತವಾಗಿರುತ್ತದಾ? என்ன சொல்றாரு பவுல்? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಪೌಲು? 18 பாருங்க. 18 இதனால என்ன? ಇದರಿಂದ ಏನು? இதனால என்ன? ಹಾಗಾದರೇನು? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். ಯಾವ ರೀತಿಯಿಂದಾದರೂ ಕಪಟದಿಂದಾಗಲಿ ಸತ್ಯದಿಂದಾಗಲಿ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರಚಾರಪಡಿಸುವುದು ಉಂಟು. ಪೌಲ್ಗೆ ஒரு சந்தோஷம் இதுல. ಈಗ ಪೌಲಿಗೆ ಒಂದು ಸಂತೋಷ. இதனால என்ன மேட்டர்? ಇದರಿಂದ ಏನು ಸಂಗತಿ? அவன் கோபத்துல பிரீச் பண்றானோ, ಅವನು ಕೋಪದಿಂದ ಉಪದೇಶಿಸುತ್ತಾನೋ, பொறாமையில பிரீச் பண்றானோ, ಎಲ್ಲ ಹೊಟ್ಟೆಕಿಂದ ಉಪದೇಶಿಸುತ್ತಾನೋ, ವಿರೋಧத்துல பிரீச் பண்றானோ, ಅಲ್ಲದಾಗಿ ವಿರೋಧದಲ್ಲಿ ಉಪದೇಶಿಸುತ್ತಾನೋ, நல்ல மனசாட்சியில பிரீச் பண்றானோ, ಆತ್ಮ ಒಳ್ಳೆ ಸಾಕ್ಷಿಯಿಂದನೂ ಪ್ರೀಚ್ ಮಾಡುತ್ತಾನೋ, அந்த மேட்டரை விடுங்க. ಆ ಸಂಗತಿಯನ್ನು ಬಿಡಿರಿ. எப்படியோ என் ஆண்டவர் கிறிஸ்து செய்தி வெளியே போகுது. ಯಾವ ರೀತಿಯಾದರೂ ನನ್ನ ಕರ್ತನಾಗಿರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಂದೇಶವು ಕೂಡ ಅದು ಹೊರಗಡೆ ಹೋಗುತ್ತದೆ. அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். ಅದರಿಂದಲೇ ನಾನು ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ, ಇನ್ನೂ ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் அன்பினாலே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினாரு. ಪೌಲು ಪ್ರೀತಿಯಿಂದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಪ್ರಸಾರ ಪಡಿಸಿದರು. மற்ற ஜனங்களும் நல் மனசாட்சியோட சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. மற்ற ಜನಗಳು ಕೂಡ ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಯೇಸುವನ್ನು ಪ್ರಸಾರ ಪಡಿಸಿದರು. சில பேர் பொறாமையினாலே, ಕೆಲವರು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ, சில பேர் விரோதத்தினாலே, ಕೆಲವರು ವಿರೋಧದಿಂದ காஸ்பலை பிரீச் பண்ணாங்க, ಗಾಸ್ಪಲ್ ಅನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡಿದರು. ಆದರೆ அவங்க அறிவித்த சுவிசேஷம் பயங்கரமா வேலை செஞ்சுச்சு. ಆದಾಗಿ ಅವರು ಪ್ರಚಾರ ಪಡಿಸಿದಂತ ಪ್ರಸಂಗರು ಕೂಡ ಭಯಂಕರವಾಗಿ ಪ್ರಚಾರವಾಯಿತು. அந்த செய்தி வேலை செய்தது, ಆ ಸಂದೇಶ ಕೆಲಸ ಮಾಡಿತು. மோட்டிவ் தப்பு தான், என்ன ಆದಾಗಿ ಅವರ ಆಲೋಚನೆಗಳು ತಪ್ಪೇ ಅಷ್ಟೇ. சுவிசேஷத்துல வல்லமை இருக்குதே, ಆದರೆ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறாமையில டீச் பண்ணா கூட, பிரீச் பண்ணா கூட, ಅವನು ಹೊಟ್ಟೆಕಿಂದಲೂ ಕೂಡ ಪ್ರಸಂಗಿಸಿದರೂ ಕೂಡ அவன் பிரசங்கம் பண்ணினது சுவிசேஷம். ಅವನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದು ಸುವಾರ್ತೆ. அவன் விரோதத்துல பிரசங்கம் பண்ணா கூட, ಅವನು ವಿರೋಧದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರೂ ಕೂಡ அந்த செய்தி சுவிசேஷம், ಆ ಸಂದೇಶ ಸುವಾರ್ತೆ, அது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது, ಅದು ಜನಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಕೂಡ ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಾ? இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், என்ன சொல்ல வரேன்னா, ಇದರಿಂದ ನಾವು ಏನು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ನಾನು ಏನು ಹೇಳಲು ಬರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ, வார்த்தை வேலை செய்யும், ವಾಕ್ಯ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ, சத்தியம் கிரியை செய்யும், ಸತ್ಯ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ, சத்தியம் விடுதலையாக்கும், ಸತ್ಯವು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ, வார்த்தை ஜீவனை கொடுக்கும், உயிர்ப்பிக்கும், ವಾಕ್ಯವು ಕೂಡ ಜೀವನ ಕೊಟ್ಟು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿಸುತ್ತದೆ. ஆகையினாலே ಆದ್ದರಿಂದ
ஏஎஃப்டில கேட்டாலும் கூட, ஏஎஃப்டிಲಿ ಕೇಳಿದರೂ ಕೂಡ, ஏஜில கேட்டாலும் கூட, ಇಲ್ಲ ஏஜிலே ಕೇಳಿದರೂ ಕೂಡ, சிஎஸ்ஐலயும் கேட்டா கூட, ಸಿಎಸ್ಐಯಲ್ಲಿ ಕೇಳಿದರೂ ಕೂಡ, எல்லா சபையிலும் போய் பிரசங்கத்தை கேட்டாலும் கூட, ಮತ್ತೆ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೇಳಿದಂತ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದರೂ ಕೂಡ, வார்த்தையை போதிச்சா, ನಿಮಗೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು அவர்கள் வார்த்தையை போதித்தால், ಅವರುಗಳು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬೋಧಿಸಿದರು. திரும்ப சொல்றேன், ಪುನಃ அவங்க ஜீவனுள்ள வார்த்தையை போதிச்சா, ಅವರು ಜೀವವುಳ್ಳಂತ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಿದರೆ அது வேலை செய்யும், ಅದು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பொறாமையினால ப்ரீச் பண்ணிக்கிறாங்க, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ ಸ್ಪೀಚ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, இயேசு பிரசங்கித்திருக்கிறாங்க, ಯೇಸುವನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ, விரோதத்தினால இயேசு பிரசங்கித்திருக்கிறார்கள், ವಿರೋಧದಿಂದಲೂ ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆனா ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ಆದರೆ ಜನಗಳೆಲ್ಲರೂ ಕೂಡ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡರು. ஏன்? ಯಾಕೆ? செய்தி சுவிசேஷம், ಸಂದೇಶ ಸುವಾರ್ತೆ, அது வார்த்தையா இருந்தது, ಅದು ವಾಕ್ಯವಾಗಿದೆ, அது நிஜமாய் இருந்தது, ಅದು ನಿಜವಾಗಿತ್ತು, அது சத்தியமாய் இருந்தது, ಅದು ಸತ್ಯವಾಗಿದೆ. ஆகையால அது ஜனங்களை ஆசீர்வதித்தது. ಆದ್ರಿಂದಲೇ ಅದು ಜನಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿತು. அப்ப ஏன் உங்களுக்குள்ள பிரிவினை என்று சொல்லுகிறார் பவுல்? ಆದ್ರಿಂದ ಅದಕ್ಕೆ ಯಾಕೆ ಅವರೆಲ್ಲ ನಿಮ್ಮಲ್ಲೆಲ್ಲ ಭೇದ ಭಾವಗಳು ಬೇರ್ಪಡುವಿಕೆ? புரியுதா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಯ್ತಾ? புறப்பட்டு செல்லுங்க, ಹೊರಟು ಹೋಗಿರಿ, மத்த செய்தியை கேளுங்க, ಮತ್ತ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳಿರಿ. ஆனா நான் அவங்க டீம் இவங்க டீம்னு சொல்லக்கூடாது. ಆದ್ರೆ ನಾನು ಆ ಒಂದು ಟೀಮು, ನಾನು ಈ ಟೀಮ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಾರದು. சரியா? ಸರಿನಾ? செய்தி கேளுங்க, ಸಂದೇಶ ಕೇಳಿರಿ. அது வார்த்தையா இருக்கும் என்றால், ಅದು ವಾಕ್ಯವಾಗಿರುವುದಾದರೆ அது உன்னை ஆசீர்வதிக்கும். ಅದು ನಿಮ್ಮನ್ನು அது ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. சத்தியமா இருக்கும் என்றால், ಅದು ಸತ್ಯವಾಗಿರುವುದಾದರೆ உனக்கு விடுதலையை கொடுக்கும். ಅದು ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು அது ಕೊಡುತ್ತದೆ. சுவிசேஷமா இருக்கும் என்றால், ಅದು ಸುವಾರ್ತೆಯಾಗಿರುವುದಾದರೆ ஜனங்களுக்கு நன்மையை செய்யும். ಜನಗಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. அதை நீ தான் சூஸ் பண்ணணும். ಅದು ನೀವೇ ಆರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அவ்வளவு பெரிய ஊழியக்காரருங்க, ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಸೇವಕರು ಅವರು இருக்கட்டும், ಇರಲಿ, கேளு, ಕೇಳಿರಿ. அது வார்த்தையை போதிக்கிறாரா பார், ಅದು ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾರಾ ನೋಡಿರಿ. அது உன் வேலை, ಅದು ನಿಮ್ಮ ಕೆಲಸ. எடுத்துக்கொள்ள கூடாது அப்படியே ಅಂತ ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. அவர் அழுது அழுது பிரசங்கம் பண்ணுவாருங்க, ಇಲ್ಲ ರೀ, ಬಹಳ ಹತ್ತು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. அப்படியே நாம உருகி போயிடுவோம். அப்படியே நாம ಅದೇ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಳುವಾಗ ನಾನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಕರಗಿ ಹೋದೆ. இல்ல 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 ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ, கண்ணீர் விட்டு அழுது பிரசங்கம் பண்ணா கூட, ಅವರು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು 10 ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರೂ ಕೂಡ, அது வார்த்தையா, ಅದು ವಾಕ್ಯನಾ, சத்தியமா, ಅದು ಸತ್ಯನಾ? சூஸ் பண்ணுங்க, ಆರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. நான் சொல்றது புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ನಾನು ಹೇಳಿದ ಅರ್ಥವಾಗುತ್ತೆ? இவர் பிரசங்கம் பண்ணாருன்னா ஒரே காமெடி தமாஷா இருக்குங்க. ಇಲ್ಲ ರೀ, ಇವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರೆ ಒಂದೇ ಕಾಮಿಡಿ ತಮಾಷೆಯಾಗೇ ಇರುತ್ತೆ. சரி இருக்கட்டும், ಸರಿ ಇರಲಿ. சத்தியத்தை போதிக்கிறாரா? ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾರಾ? கண்டுபிடி, ಕಂಡು ಹಿಡಿಯಿರಿ. அது வேலை, ಅದು ನಿಮ್ಮ ಕೆಲಸ. நம்முடைய உணர்ச்சிகளை எழுப்பி விடக்கூடாது. ನೋಡಿ, ನಮ್ಮ ಭಾವನೆಗಳನ್ನು ನಾವು ಎಬ್ಬಿಸಬಾರದು. நம்ம வந்து எமோஷனல் ஜனமா ஆக்கி விடக்கூடாது. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಬಂದು ಎಮೋಷನಲ್ ಜನಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬಾರದು. புரியுதா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಾ? அது தேவையில்லை, ಅದು ಅಗತ್ಯವಿಲ್ಲ. உன்னை விடுதலையாக்கணும், ನಿಮಗೆ ಅದು ಬಿಡುಗಡೆ ಕೊಡಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னை எமோஷனலா அழ வச்சு, ನಿಮ್ಮನ್ನು ಎಮೋಷನ್ ಆಗಿ ಅಳುವಂತೆ ಮಾರ್ಪಡಿಸಿ, சிரிக்க வச்சு, ನಗುವಂತೆ ಮಾರ್ಪಡಿಸಿ, ಖುಷಿಪಡಿಸಿ, ನಿಮ್ಮನ್ನು ಖುಷಿಪಡಿಸಿ, அது எனக்கு தேவையில்லை, ಅದು ನಿಮಗೆ ಅಗತ್ಯವಿಲ್ಲ, அது வேண்டாம். ಅದು ಬೇಡ. என்னை விடுதலையாக்க வேண்டும், ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ? கண்டுபிடிங்க, ಕಂಡು ಹಿಡಿಯಿರಿ. அவர் ஜோக் அடிக்கட்டும், தமாஷா பேசட்டும், ಅವರು ತಮಾಷೆಗೆ ಮಾತನಾಡಲಿ, ಅಳುತ್ತಲೇ ಮಾತನಾಡಲಿ, அழுது பிரசங்கம் பண்ணட்டும், 10 ಪ್ರಸಂಗ ಮಾಡಲಿ, சிரிச்சு பிரசங்கம் பண்ணட்டும், ನಗು ನಗುತ್ತಾರೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಲಿ, என்ன வேணா பண்ணட்டும், ಅವ್ರು ಏನೇ ಮಾಡಲಿ, கண்டுபிடிக்க நம்ம வேலை. ಕಂಡು ಹಿಡಿಯುವಂತ ಕೆಲಸ ನಮ್ಮ ಕೆಲಸ. அது வார்த்தையா? ಅದು ವಾಕ್ಯನಾ? அதுல ஜீவன் இருக்கா? ಅದರಲ್ಲಿ ಜೀವವಿದೆಯಾ? அது சத்தியமா? ಅದು ಸತ್ಯನಾ? அது விடுதலையாக்கும், ಅದು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரையும் கேளுங்க, ಎಲ್ಲವನ್ನೂ ಕೇಳಿರಿ, சூஸ் பண்ணுங்க, ಆರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, கண்டுபிடிங்க, ಕಂಡು ಹಿಡಿಯಿರಿ, செவி கொடுங்கள், ಕಿವಿಗೊಡಿರಿ. பிரிவினை போயிடும், ಅದಾಗಿ ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಹೋಗುತ್ತದೆ. சபையில பிரிவினை இருக்காது, ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ. இந்த மாதிரி எல்லா சபையும் மாறுச்சுன்னா, ಅದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳು ಕೂಡ ಬದಲಾದರೆ சபையில பிரிவினையே இருக்காது, ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಉಂಟಾಗುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ? நான் இவன் சேர்ந்தவன் யாரும் சொல்ல மாட்டாங்க. ನೋಡಿ, ನಾನು ಅದಕ್ಕೆ ಸೇರಿದಂತವನು, ನಾನು ಇದಕ್ಕೆ ಸೇರಿದಂತವನು ಯಾರು ಕೂಡ ಹೇಳುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த மெச்சூர்டு உள்ள வந்துரும், ಅದಾಗಿ ಅದರೊಳಗೆ ಮೆಚೂರ್ ಒಳಗಾಗಿ ನಾವು ಒಳಗಾಗಿರುತ್ತೇವೆ, அந்த வளர்ச்சி உள்ள வந்துரும், ಆ ಬೆಳವಣಿಗೆ ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. சபையில பிரிவு வராது, ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬೇರ್ಪಡಿಕೆ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ. கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு நேராய் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನ ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ನೇರವಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಹೊರಟಿರುತ್ತೇವೆ. சரி, எது நிற்போம்? ನಾವೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. அடுத்த வாரம் பார்ப்போம், ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ನೋಡೋಣ. கண்டினியூ பண்றேன் ನಾನು ಮುಂದುವರಿಸುತ್ತೇನೆ. அடுத்த வாரம் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ಇಬ್ರಿಯರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ನೋಡೋಣ.
மறுபடியும் ஆரம்பிப்போம். பேதுரு சொல்லுவோம். ನಾವು ಪುನಃ ನಾವು ಪೇತ್ರನಿಗೆ ಹೋಗೋಣ. நிறைய காரியங்களை சொல்ல இருக்கிறேன் நான். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ. ஸோ இந்த இதுதான் அடையாளம். ಆದ್ರಿಂದ ಇದುವೇ ಗುರುತು. எதுக்கு? ಯಾವುದಕ್ಕೆ? நான் வளரல, ನಾನು ಇನ್ನೂ ಬೆಳೆಯಲಿಲ್ಲ, நான் இன்னும் குழந்தையாவே இருக்கிறேன், ನಾನು ಇನ್ನೂ ಮಗುವಾಗೇ ಇದ್ದೇನೆ, கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் குழந்தையாவே இருக்கிறேன், ನಾನು ಕ್ರಿಸ್ತನೊಳಗಾಗಿ ಇನ್ನೂ ನಾನು ಮಗುವಾಗೇ ಇದ್ದೇನೆ. என்ன அடையாளம்? ಏನು ಗುರುತು? எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்? ಯಾವುದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದು? வாக்குவாதம், ವಾಗ್ವಾದಗಳು, பொறாமை, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, விரோதம், ವಿರೋಧ, அதெல்லாம் இருக்குதுன்னா ಅದೆಲ್ಲ ಇರುವುದಾದರೆ நீ குழந்தையா இருக்கிற, ನೀವಿನ್ನೂ ಬಾಲಕರಾಗೇ ಇದ್ದೀರಾ. வளர வேண்டும், ಇನ್ನು ನೀವು ಬೆಳೆಯಬೇಕು, முன்னேற வேண்டும், ಇನ್ನ ಮುಂದೆ ಹೋಗಬೇಕು. வளர்ச்சி அவசியமா இருக்கிறது. ನಿಮಗೆ ಬೆಳವಣಿಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಆಗಿದೆ. என்ன வழி? ಅದಕ್ಕೆ ಯಾವುದು ಮಾರ್ಗ? வார்த்தையை செவி கொடுங்க, ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡಿರಿ, கண்டுபிடிங்க, ಕಂಡುಹಿಡಿಯಿರಿ, வார்த்தையானு பாருங்க, ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ, சத்தியமானு பாருங்க, ಅದು ಸತ್ಯನ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ, அப்புறமா செவி கொடுங்க, ಆಗ ನೀವು ಕಿವಿಗೊಡಿರಿ, அது உங்களை விடுதலையாக்கும், ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த குழந்தைத்தனத்திலிருந்து வெளியே வந்துருவோம். ನಾವು ಮಗುವಿತನದಿಂದಲೂ ಕೂಡ ನಾವು ಹೊರಗಡೆ ಬರೋಣ. நான் அந்த சபை இந்த சபைலாம் போய்டும், ಅದಾಗಿ ನಾನು ಆ ಸಭೆ, ನಾನು ಈ ಸಭೆ ಎಂಬುದಾಗೆಲ್ಲ அந்த ಹೋಗುತ್ತೆ. டீம் இந்த டீம் எல்லாம் போய்டும், ನಾನು ಆ ಟೀಮ್, ನಾನು ಈ ಟೀಮ್ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತೆ. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரே டீம் வந்துரும். ನಾವು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ದೇವರ ಮಕ್ಕಳೆಂಬಂತ ಒಂದೇ ಟೀಮ್ ಎಂಬಂತ ಭಾವನೆಗಳು ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரிவினை போச்சா? ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಹೋಯ್ತಾ? பொறாமை போச்சா? ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಹೋಯ್ತಾ? விரோதம் போச்சா? ವಿರೋಧ ಹೋಯ್ತಾ? எப்படி? ಯಾವ ರೀತಿ? உன் கையில இருக்குது. ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಕೈಲಿದೆ. கண்களை மூடுவோம், ನಾವೆಲ್ಲ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚೋಣ. கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் நன்றி சொல்லுவோம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ದೇವರೇ, ನಾವು ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி கர்த்தாவே. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ, 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 ஸ்தோத்திரம் ಸ್ತೋತ್ರ, கர்த்தாவே. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகம் வருகிறோம். ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾವು ಬರುತ್ತೇವೆ. நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ಬೆಳಗಿನ ಜಾಗಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில விரோதம், பொறாமை இருக்கும் என்றால், ದೇವರೇ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಭೇದ ಭಾವಗಳು ಇರುವುದೇ ಆದರೆ அதை எடுத்து வெளியே போடுகிறோம். ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನಾವು ಹೊರಗಡೆ ಹಾಕುತ್ತೇವೆ. ஒன்றாய் இணைகிறோம். ನಾವು ಒಂದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தையாய் இருக்க விருப்பம் இல்லை. ಹಾಗಾಗಿ ನಾವು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಮಗುವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. நாங்கள் வளர ஆசைப்படுகிறோம் கர்த்தா. ನಾವು ಸನ್ನದ್ಧರಾಗಲು ಬೆಳೆಯಲು ನಾವು ಇಷ್ಟಪಡುತ್ತೇವೆ. பூரண புருஷராய் இருக்க ஆசைப்படுகிறோம். ನಾವು ಪೂರ್ಣ ಪುರುಷರಾಗಿರಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇವೆ. சபையிலே பிரிவினை இல்லை, ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಇಲ್ಲ, குடும்பத்திலே, ಕುಟುಂಬದಲ್ಲಿ, திருமண வாழ்க்கையிலே, ಮದುವೆಯ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ, எல்லா இடங்களிலும், ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೂ பொறாமை, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, வாக்குவாதங்கள், ವಿವಾದಗಳು, ವಿರೋಧಗಳು எல்லாவற்றையும் எடுத்து போட, ಎಲ್ಲವನ್ನು ಕೂಡ ಎತ್ತು ಹಾಕಲು ஒரு வழியை காண்பித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿದರೆ ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரೇ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கேட்ட ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ಕೇಳಿ ನಿಂತ ಜನಗಳನ್ನು நன்மையும் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. கிருபையும் என்னாலும் அவரை பின்தொடர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ಶುಭವು ಕೃಪೆಯು ಯಾವಾಗಲೂ ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಾಗಿ யாருக்கு அற்புதம் வேண்டுமோ இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் உண்டாகட்டும். ಯಾರಿಗೆಲ್ಲ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ಬೇಕೋ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು சுகம் உண்டாகட்டும். ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗಲಿ. இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯ ಉಂಟಾಗಲಿ. தொல்லை ಮಾರಿ போகட்டும். ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲವೂ ಕೂಡ ಬದಲಾಗಿ ಹೋಗಲಿ. இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ಮಗುವಿನ ಭಾಗ್ಯವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ. நல்ல வேலை கிடைக்கட்டும். ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸ ಸಿಗಲಪ್ಪ. சம்பாத்தியங்கள் அதிகரிப்பு உண்டாகட்டும். ಸಂಪಾದನೆಗಳು ಅಧಿಕ ಉಂಟಾಗಲಿ. வியாபாரத்தில் லாபத்தின் மீது லாபங்கள் உண்டாகட்டும். ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಲಾಭದ ಮೇಲೆ ಲಾಭ ಉಂಟಾಗಲಿ. வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன் உண்டாகட்டும். ಕೆಲಸಗಳ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಪ್ರಮೋಷನ್ ಉಂಟಾಗಲಿ. செய்கிற பிரயாணத்தில் சுகபத்திரம் நிச்சயமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ಮಾಡುವಂತ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಸುಖ ಭದ್ರ ನಿಶ್ಚಯವಾಗಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே. ಅವರು ಮಾಡುವುದು ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಸಫಲವಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಿದ್ದೀರಲ್ಲ. காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே. ಅವರು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಕೂಡ ಸಫಲವಾಗಲಿ. நல்ல தயவுள்ள கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆ ದಯವುಳ್ಳಂತ ಕರಗಳಲ್ಲಿ ಅವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು வைக்க போகிறபடியால் நன்றி. ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಅವರನ್ನು ಇರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಒಬ್ಬಕ್ಕೆ ಸಕಲ ತುದಿ ಘನ ಮಹಿಮೆ ಯಾವತ್ತೂ எடுக்கிறோம். ನಿಮಗೆ ಸಕಲ ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜಪಿக்கிறோம் பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆ ಅಂತ ದೇವರೇ. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ನಮ್ಮ ಕರ್ತನಾಗಿರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ತಂದೆ ಅಂತ ದೇವರ ಪ್ರೀತಿ, பரிசுத்த ஆவியானவருடைய அனுதின ஐக்கியம், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಅನುದಿನದ ಐಕ್ಯತೆಯು என்றைக்கும் சதா காலமும் நம்முடன் இருப்பதாக ಇಂದು ಎಂದೆಂದೂ ಸದಾ ಕಾಲವೂ ಕೂಡ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರಲಿ. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಹೇಳೋಣ ಆಮೆನ್. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡಂತವರು. பாடலை பாடுவோம். நம்ம செல்லுவோம். ನಾವು ಯಾರನ್ನು ಹಾಡೋಣ, ನಮ್ಮದು ಹೋಗೋಣ. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்
வாழ்வின் பங்காய் மாறின சிலுவை மரத்து சாபமானீரே எல்லா ஆசீர்வாதங்களே ஊற்றே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எந்தன் வாழ்வின் பங்காய் மாறின சிலுவை மரத்து சாபமானீரே எல்லா ஆசீர்வாதங்களே ஊற்றே மரவே 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 நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு மரவே மரவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர் என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர் என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர் என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா Hallelujah. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡಂತವರು.